அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அருமை உடைத்ததன் அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். நாம் எந்த அளவுக்கு ஒரு காரியத்திலே விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு முழு சிந்தனையோடு செயல்படுகிறோமோ அந்த பணி வெகு சிறப்பாக வெற்றியை தரும் என்பதிலே இந்த காப்பியம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான செய்தி. அதோடு அல்லாமல் நான் இந்த காப்பியத்தை இப்படித்தான் பார்க்கிறேன். வெற்றி என்பது வெகு தூரத்தில் இல்லை, வெற்றி என்பது வெகு தூரத்தில் இல்லை, தோல்வி என்பது வெகு தொலைவிலும் இல்லை. வெற்றி என்பது வெகு தொலைவிலும் இல்லை, தோல்வி என்பது வெகு அருகிலும் இல்லை. ஆமாம், அப்போ நாம எந்த அளவு முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த காரியம் வெற்றிகரமாக அடையும். ஒரு சுடுகாட்டில் தன்னந்தனியாக ஏதுமில்லாமல் ஜீரோவாக பிறந்த ஒரு ஜீவகன் அவனுடைய முயற்சியாலும் ஒழுக்கத்தினாலும் தன்னுடைய கடமையை கண்ணென நினைத்ததனாலும் அவன் ஹீரோவாக மாறுகிறான். பிறப்பு ஜீரோ, வாழ்க்கையினுடைய நிலை வெற்றி ஹீரோ. அதற்கு அவன் எடுத்துக்கொண்ட முயற்சியும் பயிற்சியும் ஒழுக்கமும் தான் அவனுக்கு மிகப்பெரிய துணையாக இருந்தது. அவன் சற்று ஒழுக்கத்திலிருந்து பிறந்திருந்தானே ஆனால் அவன் வெற்றி திருமகனாக உலா வந்திருக்க முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒழுக்கம்தான் ஒரு மனிதனை உயர்த்தும் என்பதற்கு இந்த காப்பிய தலைவன் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். அவன் ஒரு அரசன் மகனாக இருந்ததனால் அவனுடைய கட்டழகில் மயங்கிய பெண்கள் காம குறிப்புகளை எல்லாம் அவன் புறம் தள்ளி தான் நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்ற கடமை அவன் முன்னால் இருந்ததனால் அவன் மிகச்சிறந்த ஒழுக்கவானாக திகழ்ந்தான். ஜீவகனை திருத்தக்க தேவர் இப்படிதான் சொல்றார், விண்ணிலும் மண்ணிலும் இல்லா மணிப்பூனினன். அவனுக்கு இணையா இந்த மண்ணிலையும் யாரும் இல்லையா, விண்ணிலும் யாரும் இல்லையா. அதனால திருக்க தேவர் இப்படி ஒரு பாட்டு போடுறாரு. ஜீவகன் பெற்ற ஆய கலைகளை எல்லாம் கலையினது அகலமும் காட்சிக்கு இன்பமும் சிலையினது அகலிய வீணை செல்வமும் மலையினது அகலிய மார்பன் இல்லதி உலகினில் இலை என ஒருவன் ஆயினான். இந்த உலகத்தில் அவனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் யாரும் இல்லையா சார். கல்வி கடலை கடந்தான் என்று சொல்வதை காட்டிலும் கல்வியாகிய கடலை நீந்தினான் சொல்றது வேற, கல்வியாகிய கடலை நீந்தி கடந்தான்றது வேற. கல்வி கடல் அதுல நீந்தினான்னா ஓரளவு நீந்தி இருக்கான்னு அர்த்தம். கல்வி கடலை நீந்தி கடந்தான் என்று சொன்னால் அவன் முழுமையாக ஆயக்கலைகளையும் கற்று தேர்ந்தான் என்று சொல்வது அதனுடைய சிறப்பு. அப்படித்தான் ஜீவகனை திருத்தக்க தேவர் பாடுகிறார். இந்த காப்பியத்தினுடைய சிறப்பை எல்லாம் சொல்லணும்னா ஒரு விஷயம் சார், அப்பாவினுடைய வாழ்க்கை மகனுடைய வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கும். அப்பா சிறந்த செல்வந்தராக இருந்தால் மகன் தன்னுடைய வாழ்க்கையை அதை போல பயன்படுத்தி கொள்ளலாம். தந்தை ஒழுக்கக்கேடராக இருந்தால் அவர் வாழ்ந்த சீர்கேடான வாழ்க்கை மகனை பின்னால் கடுமையாக பாதிக்கும். அப்படிதான் சச்சந்தன் அவன் காமத்தில் திளைத்து வாழ்க்கையை இழந்து அரசாட்சியை இழந்து அவனையே இழந்து போனதனால் ஜீவகன் சுடுகாட்டிலே பிறக்க வேண்டிய ஒரு சூழல். அவன் அரண்மனையில் பிறக்க வேண்டியவன், ஆனால் சுடுகாட்டிலே பிறக்கிறான். அதற்கு காரணம் அவனுடைய தந்தையினுடைய நெறி பிறழ்ந்த வாழ்க்கை. அவன் மனைவியின் மீது தான் காமம் கொண்டான். அந்த காமமும் மிகு காமமாக ஆகிவிட்டது. எதற்குமே ஒரு எல்லை இருக்க வேண்டும். எல்லையை தாண்டி நீங்கள் இன்பத்தை தேடினீர்கள் ஆனால் அது துன்பமாகத்தான் முடியும். அதைத்தான் பாரதி சொல்கிறான், இன்பம் 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 இன்பத்திற்கோர் எல்லை காணின் துன்பம் துன்பம் துன்பம். இதை இன்னொரு திருக்குறள் எப்படி சொல்றாருன்னா, நுனிக்கொம்பர் ஏறினார் அஃதிருந்து உக்கின் உயிர்க்கு இறுதி ஆகிவிடும். ஆக எல்லையில்லா இன்பத்தை தேடிட்டு போனீங்கன்னா அது கடைசியில் என்னவா தான் மாறிடும், துன்பமாக தான் மாறிடும். எதை இன்பம் நினைத்து கருதுகிறோமோ அது பின்னால் அது துன்பத்தை தான் தந்ததாக சரித்திரம் இருக்கிறது. ஆகவே தான் காமத்திலேயே திளைத்திருந்தால் கூட பரவாயில்லை, காமம் ஆகிய கல்லிலே மூழ்கினான் என்று சொல்கிறார் திருத்தக்க தேவர். யார? சச்சந்தனன். விஜயமாதேவி அவனுடைய மனைவி மீது கொண்ட காமம் தான். ஆனாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல, அளவை தாண்டி போயிட்டான். அப்படி அவன் காமத்தில் மூழ்கினால ஜீவகன் என்ன பாடுபட்டான் அப்படின்றது தான் இந்த நாமகள் இளம்பகம் சொல்கிறது.
ஏறக்குறைய நாமகள் இளம்பகம் மட்டுமே ஒரு தனி காப்பியத்துக்கு உண்டான சிறப்பு சார். அதை மட்டும் எடுத்து ஒரு காப்பியமா சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு இளம்பகத்தில் அவ்வளவு செய்தியை சொல்லியிருக்காரு. அந்த நாமகள் இளம்பகம்னு ஏன் பெயர் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இளம்பகத்துக்கும் பின்னாடி எப்படி பெயர் சூட்டினார்னு கேட்டிங்கன்னா, 13 இளம்பகம், 13 இளம்பகமே ஜீவகன் மணந்த பெண்களாக உருவகப்படுத்தியிருக்காரு. நாமகளாகிய கல்வி மகளை ஜீவகன் மணந்தான், அதனால இது நாமகள் இளம்பகம். அடுத்த இளம்பகம் கோவிந்தையார் இளம்பகம். கோவிந்தை என்ற பெண்ணை ஆணிரையை மீட்டு வந்ததுனால அந்த ஆணிரை தலைவன் தன்னுடைய மகளையே பரிசாக கொடுக்கிறான். அந்த பெண்ணினுடைய பெயர் கோவிந்தை, ஆகவே அது கோவிந்தையார் இளம்பகம். அடுத்த இளம்பகம் காந்தர்வ தத்தையார் இளம்பகம். யாழ் இசையிலே வெற்றி பெறுகிறவனை அந்த பெண் மணப்பால் என்பது அந்த தந்தை சொல்லக்கூடிய கட்டளை. ஒரு வீரனாக இருப்பவன் வில்லை ஒடிக்க வேண்டும், இல்லை அம்பை எய்த வேண்டும், அப்படி வீரனுக்குத்தான் என்னுடைய பெண்ணை தருவேன் என்பது சங்க இலக்கியம். ஆனால் உடல் வீரத்தை பார்க்காமல் அங்கே யாழ் இசையில் அந்த பெண் சிறந்தவளாக இருக்கிறாள், அவளை யார் யாழ் இசையில் வெல்கிறானோ அவனுக்கு இவள் உரியவள் என்று பந்தயம் வைக்கிறார்கள். ஆக வட்டக்கல்லை தூக்குதல், ஆணிரையை அடக்குதல், வில்லை ஒடித்தல், அம்பை எய்துதல் என்ற வீரத்தின் விளைநிலமான போட்டிகளுக்கு அப்பால் அந்த காலத்திலேயே நுண்கலைகளில் ஒன்றான யாழிசையில் வல்லவன் யாரோ அவனுக்கு இவள் உரியல் என்று அப்பொழுதே ஒரு போட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த யாழிசை போட்டியிலே அந்தணர்கள், வணிகர்கள், அரசர்கள் என்று 4 வகை உயர்குலத்தில் பிறந்தவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். யாராலும் வெல்ல முடியாமல் 7ஆம் நாள் செல்கிறது. அந்த யாழிசை போட்டியிலே ஜீவகன் கலந்து கொள்கிறான். காரணம், இது ஏமாங்கத நாடு, ராசமாபுரம். இந்த நாட்டிற்கு உரிமையான இளவரசன் ஜீவகன். இந்த நாட்டில் ஒரு பெண்ணிடம் யாழிசையில் வெல்ல முடியாமல் இருப்பது ஒரு நாட்டிற்கு இழுக்கு என்பதனால் அந்த நாட்டினுடைய உரிமையாளன் என்பது உள்ளுக்குள் உணர்ந்து எழுதலால் அவன் போட்டியில் கலந்து கொள்கிறான். போட்டியில் வெற்றி பெறுகிறான், காந்தர்வதத்தை மணக்கிறான். அது காந்தர்வதத்தையார் இளம்பகம். அடுத்து குணமாலையார் இளம்பகம். குணமாலை, சுரமஞ்சரி என்று 2 பெண்கள், தோழிமார்கள், திருமணமாகாத அழகான கன்னி பெண்கள், உற்ற தோழிகள். ஆனால் அவர்களுக்குள் சுண்ணம் தயாரிப்பதிலே ஒரு போட்டி நடக்கிறது. ஆற்றங்கரையிலே ஒரு விழா நடக்கிறது. அங்கே சுண்ணம் என்று சொன்னால் ஒரு அழகான வாசனை பொடி தயாரிப்பது அந்த கால இளம் பெண்களுடைய விளையாட்டு செய்திகளோடு சேர்ந்த ஒரு பணி. அப்படி அந்த சுண்ணம் தயாரிப்பதிலே இருவருக்குமான ஒரு போட்டி நிகழ்கிறது. யாருடைய சுண்ணம் சிறந்தது என்று அவர்களுக்குள் ஒரு கருத்து வேறுபாடு வருகிறது. அந்த சுண்ணம் சிறந்தது என்று அறுதியிட்டு சொல்லக்கூடிய அறிவாற்றல் பெற்றவன் இந்த மண்ணில் ஜீவகன் ஒருவன்தான் என்று அங்கிருப்பவர்கள் சொல்கிறார்கள். அந்த 2 சுண்ணப்பொடிகளையும் அவர்களுடைய தோழிமார்கள் எடுத்து சென்று ஜீவகனிடம் காண்பிக்கிறார்கள். ஜீவகன் அந்த 2 சுண்ணப்பொடிகளையும் ஆராய்ச்சி செய்துவிட்டு குணமாலையினுடைய சுண்ணம்தான் சிறந்தது என்று தீர்ப்பு சொல்கிறான். வண்ண பொடி அப்படி வச்சுங்களேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ சுரமஞ்சரி கேட்கிறாள், அவள் மீது கொண்ட காதல் வயப்பட்டு தான் நீ அவளுடைய சுண்ணம் சிறந்தது என்று சொல்கிறாய், என்னுடைய சுண்ணத்தில் என்ன குறை கண்டாய் என்று கேட்கிறாள். அப்பொழுது ஜீவகன் நுண்மான் நுழைபுலமாக பதில் சொல்கிறான், இங்க பாருங்க, இந்த 2 சுண்ணத்துல எது சிறந்ததுன்றத நான் குணமாலையார் சுண்ணம் தான் சிறந்ததுன்னு சொல்றேன். இந்த 2 சுண்ணப்பொடிகளையும் இப்ப தூக்கி நான் வானத்துல வீசுறேன். தும்பி போன்ற வண்டு அது மாதிரி இருக்கக்கூடிய 4 வகை வண்டினங்களை அழைக்கிறேன். அந்த 4 வகை வண்டினங்களும் இந்த 2 சுண்ணப்பொடியில எதை சாப்பிடுதோ அது சிறந்த சுண்ணம், எது தீண்டவில்லையோ அது அதனுடைய மதிப்பிலே குறைவான சுண்ணம் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் என்று 6 அறிவு படைத்த மனிதர்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடியது வண்டினங்கள். இது இப்ப மட்டும் இல்லை, திருவிடையார் புராணத்திலே ஒரு பாடல் வந்திருக்கு. இயற்கையாகவே பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் இருக்கிறதா இல்லையா என்று தீர்ப்பு சொல்வதற்கு அன்றே தும்பியை தான் அழைத்திருக்கிறார்கள். கொங்குதேர் வாழ்க்கை அம்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் செறியிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீயறியும் பூவே.
பூக்கள் தோறும் சென்று அதனுடைய மனத்தையும் தேனையும் உறிந்து சாப்பிட்டு வாழக்கூடிய தும்பியே, நீ தேனை அதிகமாக உண்டு மயக்கத்தில் நான் கேட்கும் கேள்விக்கு விடையளிக்க கூடாது. காமம் இல்லாத நேரத்தில் ஆய்வு செய்து தீர்ப்பு சொல்ல வேண்டும். காமம் செப்பாது கண்டது மொழிமோ. அப்ப காமம் பித்து தலைகேறி போச்சுன்னா இயல்பான அறிவு அங்க வேலை செய்யாது என்பதை இந்த பாடலின் மூலமாகவும் சொல்றாரு. அதுபோல இந்த வண்டினங்களை அழைத்து எந்த சுண்ணம் சிறந்தது என்று கேட்கும் பொழுது தூவுகிறான் ஜீவகன் இரண்டையும் வானிலே. குணமாலையினுடைய சுண்ணத்தை அந்த 4 வகை வண்டினங்களும் உறிஞ்சி சாப்பிடுகிறது. சுரமஞ்சனுடைய சுண்ணம் அப்படியே கீழே விழுகிறது. இதைத்தான் நான் சொன்னேன் குணமாலையுடைய சுண்ணம் சிறந்தது என்று. எப்படி ஏன் இந்த வண்டினங்கள் அந்த சுண்ணத்தை பருகியது என்று சொன்னால், உண்டது என்று சொன்னால், இது கோடை காலத்தில் தயார் செய்து, ஆகவே அதில் ஈரப்பசை இல்லை. இது மாரி காலத்தில் தயார் செய்து, ஆகவே இதில் ஈரப்பசை இருப்பதனால் இதை அந்த வண்டினங்கள் விரும்பவில்லை. ஆகவே கோடையில் இடித்து தயாரித்த குணமாலையின் சுண்ணம்தான் சிறந்தது என்று நான் தீர்ப்பு சொல்கிறேன். ஜீவகன் தீர்ப்பு சொன்னான் சார். அப்புறம் குணமாலைக்கும் சுரமஞ்சரிக்கும் கோபக்கணல் அதிகமாகி உன் மீது கொண்ட காதலால் தான் அவன் அப்படி சொல்லிட்டான். அது எப்பவுமே நம்ம மேலே இருக்க தப்பை நம்மளை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வராது. அப்படி சுரமஞ்சரி கோபப்பட்டு போய் கன்னி மாடத்தில் இனி எந்த ஆடவனையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் எப்போ தீர்ப்பு சொன்னோன்னா, அந்த ஜீவகனே வந்து என்னை மணந்தால் ஒழிய நான் எந்த ஆடவனையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன்னு சொல்லி கன்னி மாடத்தில் அந்த கட்டியங்காரனுக்கு அப்போவே லஞ்சம் கொடுத்து அங்கே இருக்க எந்த ஆடவனும் அந்த தெரு பக்கம் போகக்கூடாது, எந்த ஆடவனும் அந்த தெரு பக்கமே போகக்கூடாது. அதுக்கு அவங்ககிட்ட போய் அப்போவே லஞ்சம் கொடுத்து அவனுடைய கட்டளையின் பேரில் கன்னிமாடம் அமைத்து அவன் நோன்பு இருக்கிறான். அதன் பிறகு குணமாலை ஒரு நாள் செல்லும் பொழுது அசனி வேகம் என்ற யானை துரத்தி வருகிறது. அந்த அசனி வேகம் வர வேகத்தை சொல்றார் பாருங்க திருத்தக்க தேவர். ஒரு மதம் பிடித்த யானை ராசமாபுரத்து வீதியில் வருது, கொல்லக்கூடிய ஒரு குணாதிசயத்தோடு வருது. ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் உயிரை காப்பாற்றி கொள்ள பறந்து ஓடுகிறார்கள். அந்த நேரத்தில் பல்லக்கிலே குணமாலை அமர்த்தி கொண்டு தோழிமார்களோடு வந்து கொண்டிருக்கிறாள். எதிரே அசனி வேகம், மதம் பிடித்த யானை, கொல்ல துடிக்கும் யானை. க்ஷண நேரத்திலே குணமாலையை கொல்ல பாய போகிறது. அப்ப தோழி சொல்கிறாள், இங்கே யாரும் ஆடவர்கள் இல்லையோ என்னுடைய தலைவியை காப்பாற்ற என்று கத்துகிறாள், கூப்பாடு போடுகிறாள். எந்த ஆண் முன் வருவான்? ஒரு யானையை அடக்க எந்த ஆண் முன் வருவான்? அனைவரும் பயந்து சென்று தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகிறார்கள். அந்த நேரத்திலே ஜீவகன் தோழர்களோடு வந்து கொண்டிருக்கிறான். இந்த காட்சியை பார்க்கிறான். க்ஷண நேரத்திலே அந்த அசனி வேகம் குணமாலையை கொல்ல பாய போகிறது என்பதை புரிந்து கொண்டவன் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள். அந்த நேரத்திலே திருத்தக்க தேவர் எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க. ஓடி சென்று அதன் முன்னால பாயலாம். அதுக்கு நேரமும் இல்லை, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இருக்கு. காதில் இருக்கிற குண்டலத்தை கழற்றான், யானையினுடைய நெற்றில ஓங்கி எறிகிறான். பட்ட உடனே யானை என்ன பண்ணுது, இப்படி திரும்பி பார்க்குது, யார் நம்ம மீது இந்த குண்டலத்தை எரிஞ்சவன் அப்படின்னு. க்ஷண நேரம் அப்படி திரும்பி பார்த்தவனே அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டை பயன்படுத்தி அந்த குணமாலை அப்புறப்படுத்தி விடுகிறான். அதன் பின்னால் யானை ஏற்றம் எல்லாம் பயின்றதனால் அந்த யானையின் கால்களுக்கு உள்ளா புகுந்து பின்காலால் வந்து மீண்டும் வாளை பிடித்து மேலே ஏறி அதனுடைய மத்தகத்தில் அமர்ந்து அதனுடைய மதத்தை அடக்குகிறான். அந்த யானை வரும்பொழுது திருத்தக்க தேவர் ஒரு பாட்டு போடுறார் பாருங்க. அதுதான் சார் அந்த கவிஞனுடைய அழகு. எப்படி சூர்ப்பநகை நடந்து வரும்போது கம்பன் ஒரு கவி பாடுறானோ, சந்தம் அதுக்கேற்ற மாதிரி பாடுறானோ, கும்பகர்ணனை எழுப்புவதற்கு உலக்கை இடிக்கும் பொழுது கம்பன் பாடக்கூடிய தூங்குகின்ற கும்பகர்ணா எழுந்திராய் எழுந்திராய்னு 2 உலக்கையை வச்சுட்டு பெண்கள் இடிக்கும் பொழுது என்ன சவுண்ட் வருமோ அதுக்கேற்ற சந்தத்தை கம்பன் போட்டான். அப்போ அசனி வேகம் மதம் பிடித்து வருது. அது பார்க்கறதுக்கு யமன் போல வருது, கடல் அலை போல முழங்கி வருது, ஊழி தீ போல இருக்கு. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அந்த கவி பாடுறாரு பாருங்க. கடலென காற்றென கடுங்கட் கூற்றென
உடல் சின உருவன ஊழி தீயன கடாக்களிரி அசனி வேகமே என்று அந்த அசனி வேகம் வரக்கூடியதை கடலோடும் ஊழி தீயோடும் யமனோடும் ஒப்பிட்டு அதற்கேற்ற சந்தத்தை போட்டு பாடுகிறார் திருத்தக்க தேவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு யானை பதம் பிடித்து வருவதை நம் முன்னால் படம் பிடித்து காட்டுவது போல எழுத்து ஓவியத்தால் நம் கண் முன்னால் நிறுத்துகிறார் என்று சொன்னால் அவன்தான் சார் காப்பிய புலவன். இப்படி குணமாலையார் இளம்பகம் போல ஒவ்வொரு இளம்பகமாக சென்று கொண்டு இருக்குது. ஒவ்வொன்றும் பின்னால் ஒரு மிக சுவையான கதை இருக்கிறது. இப்படி அவன் 8 பெண்களை மணக்கிறான். அந்த 8 பெண்களுடைய பெயரோடு அந்த இளம்பகம் இருக்கிறது. முதல் இளம்பகம் நாமகளாகிய கல்வி மகளை மணக்கிறான். ஆகவே அது நாமகள் இளம்பகம். 8 பெண்களை மணந்த பிறகு போரிடுகிறான். போரிட்டு போரிலே வெற்றி பெறுகிறான். அது பூமகள் இளம்பகம். அதன் பிறகு மண்மகள் இளம்பகம். மண்மகள் இளம்பகம் தான் போரிடுறது. அதற்கடுத்து அரியணையில் அமர்கிறான். அது பூமகள் இளம்பகம். அதுக்கு அடுத்து அவனுடைய மாமன் மகள் கோவிந்தையை மணக்கிறான். அது இலக்கணையார் இளம்பகம். அதற்கு அடுத்தது முக்தியாகிய மகளை மணக்கிறான். அது முக்தி இளம்பகம். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் உண்மையாக மணக்கிற 8 பெண்களுக்கும் 6 விகுதி இருக்கும். நாமகள் இளம்பகம், மண்மகள் இளம்பகம், பூமகள் இளம்பகம், முக்தி இளம்பகம். இதுக்கு 6 விகுதி இருக்காது. ஏன்னா இது உருவக பெண். நாமகளாகிய பெண்ணாக உருவகப்படுத்துறார். அதுக்கு 6 விகுதி வராது. உண்மையான பெண்ணுக்கு 6 விகுதி போட்டிருக்கார். இப்படி அவன் மணந்த பெண்ணிற்கும் உருவக பெண்ணிற்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும் என்பதற்காக இவற்றுக்கெல்லாம் 6 விகுதி போடாமல் அவன் உண்மையாக திருமணம் செய்து கொண்ட பெண்களுக்கு 6 விகுதி போட்டு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார் திருத்தக்க தேவர். இப்போ நம்ம நாமகள் இளம்பகத்துக்குள்ள வந்துடுவோம். நாமகள் இளம்பகத்தில் திருத்தக்க தேவர் ஒரு புதுமையை படைக்கிறார். என்னன்னா, ஆற்று வளம், நாட்டு வளம், நகர் வளத்தை முதலாக காப்பியம் தொடங்குவதற்கு முன்பால் பாட வேண்டும் என்ற ஒரு அமைப்பை திருத்தக்க தேவர் தான் காப்பிய உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதை பயன்படுத்தி தான் கம்பன் பின்னால் ஆற்று வளம், நாட்டு வளம், நகர் வளத்தை பாடுகிறான். ஆக காப்பிய உலகில் இந்த ஆற்று வளத்தையும் நாட்டு வளத்தையும் நகர் வளத்தையும் பாடிவிட்டு காப்பியத்திற்குள் வர வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியவர் திருத்தக்க தேவர். அப்போது நான் ஆற்று வளத்தை ஏன் பாடணும்? ஆற்று வளத்தை பாடுறதுக்கு முன்னாடி அவர் எங்கே தொடங்குறாருன்னா, வானத்தில் தொடங்குறார் சார். கருமேகங்கள் மழை பொழியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. மேகங்களில் 2 வகை இருக்கு இல்லைங்களா? மழை பெய்கிற மேகம் கருமேகமாக இருக்கும், சூழ்கொண்ட மேகமாக இருக்கும். இப்போ இருக்கிற வெள்ளை மேகங்கள் சூழ்கொண்ட மேகம் இல்லை. இந்த மேகங்கள் மழையை தராது. கார்காலத்து மேகங்கள் தான் மழை தரும். அப்போ கார்காலத்து மேகங்களுடைய சிறப்பை சொல்றார். அதன் பிறகு மழையை சொல்றார். அதன் பிறகு மழையில் அந்த மழை பெய்து அருவி வருகிறது. அந்த அருவியினுடைய சிறப்பை சொல்றார். அது ஆற்றை கடந்து நாட்டிற்குள் வருகிறது. அந்த அழகை சொல்கிறார். இப்படி மலை உச்சியில் தொடங்கி அதன் மூலமாக ஒவ்வொரு ஆறும் மலையிலிருந்து தான் தொடங்குகிறது என்பதை அங்கே அழகாக சொல்லி கொண்டு வந்து அந்த ஆறுகள் மலையில் இருக்கக்கூடிய செல்வங்களையெல்லாம் நிலத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதாக திருத்தக்க தேவர் மிக அழகாக பாடுகிறார். குடகுமலை எந்த ஆறு தொடங்குதுங்க? காவிரி ஆறு. எல்லா ஆறுகளும் தொடங்கும் இடம் மலையாகத்தான். அப்படி ஒரு நாட்டினுடைய உச்சத்திலிருந்து தொடங்குகிறார். அது ஒரு அழகு பாருங்க. எப்பவுமே பகவானை நாம் வர்ணிக்கிறோம்னா தலையிலிருந்து வர்ணிக்கணும். கவிஞன் கவி பாடுகிறான்னா தலையிலிருந்து தான் பாடுவான். ஆனால் பெண்களை வர்ணிக்கணும் அப்படின்னா தான், சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன், பெண்களை வர்ணிக்கணும்னு தான் தலை உச்சியிலிருந்து பாடுவான். பகவானை வர்ணிக்கணும் பாதத்திலிருந்து வர்ணிச்சுவோம். இதை சமஸ்கிருதத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா பாதாதி கேசம். பாதத்திலிருந்து கேசம், கேசாதி பாதம். பாதத்திலிருந்து தொடங்கி பகவான் அப்படியே வர்ணிச்சுக்கிட்டே போகணும், தலையில் போய் நிறுத்தணும். இது இறைவனை வணங்கும் விதம். பெண்களை வர்ணிக்கும் விதம் தலையிலிருந்து தொடங்கி பாடிட்டு வருவோம். நீங்கள் கண்ணதாசன் பாட்டெலாம் எடுத்தீங்கன்னா தலை உச்சிலேருந்து தொடங்கிட்டு வருவோம். அப்படி அந்த அழகை பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கும் உள்ள வித்தியாசம் தான். பாதாதி கேசம், கேசாதி பாதம், இப்படி சொல்லுவாங்க. ரைட். இப்போது அந்த போல் அந்த அழகான சூழ்நிலையை நாம் சூழ்கொண்ட மேகம்னு சொல்லுவார். இப்போது அந்த மேகம் எப்படி நீரை கொள்கிறது என்பதை இன்னைக்கு சயின்டிஃபிக்காக சொல்கிறோம். அன்றைக்கே சொல்லியிருக்காங்க, கடல் நீரை முகந்து மேகங்கள் வானிற்கு சென்றிருக்கின என்று.
அப்ப அந்த நீரினுடைய சுழற்சி தன்மையை இன்று அறிவியல் பூர்வமாக படிக்கும் நாம், அன்று கவி புனைந்த கவிஞனுக்கு தெரிஞ்சிருக்கிறது கடல் நீரை மேகங்கள் சூரியனுடைய வெப்பத்தினால் ஆவியாக உணர்ந்து அதை முகந்து கொண்டு அதைத்தான் மழையாக பெய்கிறது என்பதை கவி அழகாக படித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், காப்பிய புலவனுக்கு தமிழ் அறிவு மட்டுமல்லாமல் அறிவியல் அறிவும் இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இந்த பதிகம்னு ஒரு பகுதி பாடியிருக்கார் சார். அதில் 29 பாட்டு இருக்கு. 29 பாட்டுலையும் இந்த 3145 பாட்டில் என்ன கதை சொல்ல போறாரோ அதனுடைய ரத்தன சுருக்கத்தை சொல்லி கொடுத்துட்றாரு. சிலப்பதிகாரத்தில் என்னவா இருக்குங்க? எத்தனை காதை இருக்கு? அதை எல்லாத்தையும் சுருக்கமா ஒண்ணுத்துல சொல்றாரு சிலப்பதிகாரத்துல. தெரியல. சிலப்பதிகாரத்தை எடுத்து பாருங்க. சிலப்பதிகாரம் எடுத்த உடனே அந்த காப்பியத்துக்குள்ள போக மாட்டார். 30 அந்த 30 காதையும் அழகா என்ன பண்ணிடுவாருங்க, பாடி முடிச்சிடுவார். முதல்ல என்னென்ன காதை வருதோ அதை அத்தனையும் அங்க சொல்லிடுவார். அது ஒரு சுருக்கம். எப்பவுமே நாம ஒரு ஆய்வேடு பயன்படுத்தி எழுதுறோம்னா கூட, ஆய்வறிக்கை எழுதுறோம்னா கூட, நம்ம என்ன சொல்ல வரோன்றத முன்னுரையில சொல்றோமா இல்லைங்களா, அந்த மாதிரி முன்னுரையா அந்த சொல்லிடுவாங்க. அதுதான் இதுல பதிகம்னு சொல்லியிருக்காரு. அதுல 30 பாட்டுலையும் அழகா தன்னுடைய காப்பியத்துக்குள்ள என்ன சொல்ல போறோமோ அத்தனையும் சொல்லி முடிச்சிடுறாரு. அடுத்தது பாருங்க சார், அந்த நாட்டு வளத்தை பாடும்போது திருத்தக்கதேவர் ரொம்ப அழகா சொல்றாரு. எல்லா வளமும் முக்கியமான வளம் தான், ஆனா நான் வீற்றிருந்த புலவர்கள் நிறைந்த நாடாம். அப்போ நாட்டுக்கு சிறப்பு எதிரானா செல்வ வளம் மட்டும் இல்லை சார், நன்கு கற்றறிந்த அறிஞர்கள் எந்த நாட்டில் இருக்கிறார்களோ அவர்களால் தான் அந்த நாட்டிற்கு சிறப்பு என்பதை எப்படி பாடுகிறார் என்றால், நான் வீற்றிருந்த புலமா மகளோடு நன்பொன் பூ வீற்றிருந்த திருமாமகள் புல்ல நாளும். அப்போ நாமகளைத்தான் அவர் பெரிதாக நினைக்கிறாரே தவிர திருமகளை அடுத்துத்தான் பாடுகிறார். ஏன் நாமகளை முன்னே வைத்து திருமகளை பின்னே வைக்கிறார் என்று சொன்னால், திருமகளினுடைய செல்வம் என்றும் நிலையில்லாதது, நாமகளுடைய செல்வம் நிலையானது. ஆகவே நிலையான செல்வத்தை தான் முதலில் பாடுகிறார். நாமகள் வீற்றிருந்த புலமா மகளோடு நன்பொருள் பூ வீற்றிருந்த திருமாமகள் புல்ல நாளும் பாவிற்றிருந்த கலைபாரர் சென்ற கேள்வி கோவிற்றிருந்த குடிநாட்டனி கூறல் விட்டேன். கேள்வி கோன்னு சொல்றாரு. யாரா? சச்சந்தனை. பின்னாடி அவன்தான் எந்த அமைச்சர் சொல்றதையும் கேட்காத விழுந்து போறான் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு கார்லேஷனோட படிக்கணும். கேள்வி கோன்னு அவனை சிறப்பா சொல்றாரு. அந்த கேள்வி கோண என்ன சொல்ற, கேள்வி ஞானம் உடையவன், சொல்பவர்களை சான்றோர் சொல்வதை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்பவனுக்கு தான் கேள்வி கோன்னு சொல்லணும். அப்படி இருந்தவன் தான் அந்த காமம் தலைக்கு ஏறினதுனால யார் சொல்லியும் கேட்காம பின்னால விழுந்து போறான் என்பதை அழகாக சொல்கிறார். இன்னொரு விஷயம் சார், வேற எந்த கவியிலும் இல்லாத ஒரு கவியின் இந்த பாட்டில் இருக்கு. இது நீங்க எங்க பார்க்கலாம், ஜோக் ஃபால்ஸ் போயிருந்தீங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில பார்க்கலாம். தென்னை மரம் உயர்ந்து இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாக்கு மரம் இருக்கும், அதுக்கு கீழே பலாமரம் இருக்கும், அதுக்கு கீழே மாமரம் இருக்கும், அதுக்கு கீழே வாழை மரம் இருக்கும். இது இப்போ அறிவியல் பூர்வமாக அடுக்கு பயிர் என்று தமிழ்நாடு அரசு கூட அதை ஊக்கப்படுத்துது. இந்த அடுக்கு பயிர் ஒன்றின் கீழ் ஒன்றாக பயிரிடுவதற்கு பேர் அடுக்கு பயிர். அந்த அடுக்கு பயிர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த ஏமாங்காத நாட்டில் இருந்திருக்கு சார். எப்படி பாடுறாராம், உயர்ந்த மரத்துல இருந்து ஒரு தென்னை நெற்று விழுகிறது. விழும்பொழுது அது பாக்கு மரத்தினுடைய பாக்கு மட்டையில பட்டு தெரிக்குது. பாக்கு மட்டையும் தெரிச்சுக்கிட்டு அந்த தென்னை நெத்து கீழே இறங்குது. இறங்கும் பொழுது அழகாக பலாமரம், பலாமரத்துல பலாப்பழம் பழுத்து இருக்கு. அந்த தென்னை நெற்று விழுந்ததுல பழுத்த பலா உடைந்து சிதறுகுது. தேன் சுவை போன்ற பலாச்சுளைகள் கீழே கொட்டுது. அதுக்கும் கீழே இறங்குது அந்த தென்னை நெற்று. மாம்பழம் பழுத்து தொங்குகிறது, அந்த மாம்பழங்களும் சிதறுது. அதுக்கும் கீழே அந்த தென்னை நெற்று இறங்குகிறது.
வாழை கொலை பழுத்து தொங்குகிறது, அந்த வாழை பழங்களும் சிதறுகிறது. இப்படி ஒரு தென்னநெற்று விழக்கூடிய பகுதியிலேயே இத்தனை மரங்களுடைய செல்வ செழிப்பு இருக்கிறது என்று சொன்னால், அந்த மண்ணினுடைய செழிப்பு, அந்த மண்ணினுடைய செழிப்பை சொல்லும்போது நீர் வளத்தினுடைய சிறப்பு, இத்தனை மரங்கள் செறிந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த மக்கள் இந்த பழங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு செல்வ செழிப்பில் இருக்கிறார்கள் என்ற செய்தி. ஆக மண் வளம், மழை வளம், நாட்டு வளம், மக்கள் வளம் அத்தனையும் இந்த ஒரு பாட்டிலே நிறுத்துகிறான் திருத்தக்க தேவர் என்று சொன்னால் எவ்வளவு சிறப்பு பாருங்க. காய்மாண்ட தெங்கின் பழம் விழ, கமுகின் நெற்றி, பூமாண்ட தீன் தேன் தொடை கீறி, வருக்கை போழ்ந்து, தேமா கனி சிதறி, வாழை பழங்கள் சிந்தும், ஏமாங்கதம் என்னும் இசையால் திசை போயதுண்டே அப்படின்னு பாடி முடிக்கிறார். ஏமாங்கதம் என்ற நாடு 8 திக்கு திசைகளிலும் தன்னுடைய சிறப்பினால் பெயர் பெற்று புகழ் பெற்று விளங்குகிறது என்று இந்த மண்ணினுடைய வளத்தை பாடி அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த செல்வ சிறப்பையும் நிறுத்துகிறார். இந்த கவியினுடைய சிறப்பை வேற எந்த கவியிலையும் பார்க்க முடியாது. அப்படி அழகாக அந்த நாட்டு வளத்தை பாடுகிறார். அதன் பிறகு இந்த மேகத்தை பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா, தேன் நிறைத்து உயர் மெய்வரை சென்னியின் மேல் நிறைத்து விசும்புற வெள்ளிவெண் கோல் நிறைத்தன போல்கெழும் தாரைகள் வால் நிறைத்து மணந்து சொரிந்தவை. மழை தார தாரையா இறங்குது. இறங்கும் பொழுது அது இங்கிருந்து அங்கே மழை பெய்யறத பார்க்கும் பொழுது எப்படி இருக்குமா, மலை உச்சியிலிருந்து அந்த தாரை தாரையா மழை பெய்யறது வெள்ளி கம்பி போல நிற்குதான் சார். இந்த ஓமை சங்க இலக்கியத்தில் இருக்கு. திருத்தக்க தேவர் சங்க இலக்கியத்தை எழுத்தெண்ணி படிச்சிருக்கிறார். அதுல இருக்கக்கூடிய அழகான ஓமை எடுத்து இங்க பாடுறாரு. எந்த ஒரு கவிஞனும் எங்கெல்லாம் சிறப்பு இருக்கோ அதை எடுத்தான் தன்னுடைய கவியில அதே பொருளோட அதே சுவையோட சொற்களை மாற்றி ஓமையை மாற்றி ஓமையை உருவகமாக மாற்றுவாங்க, உருவகத்தை ஓமையாக மாற்றுவாங்க. ஆனால் அங்கிருந்து எடுத்ததை அழகாக தன்னுடைய கவியிலே பதிவு செய்து கொள்வார்கள். அப்படி திருத்தக்க தேவர் இந்த ஓமையை சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்து பாடுறார். என்னங்க சார்? பார்த்தீங்களா, அதுக்கு பேசிங்க. எந்த கவிஞனுக்கும் அவனுடைய பாடலுக்கு கரு எங்கடா இருக்குன்னா தமிழ் காப்பியத்தில் தான் இருக்கு. சங்க இலக்கியத்தில் இன்னும் சிறப்பாக இருக்கு. சங்க இலக்கிய பாடல்களில் இல்லாதது ஒன்றுமே இல்லை சார். அதனால தான் சங்க செவ்விதழ்ன்று சொல்கிறோம். நம்ம அந்த செவ்வியலை படித்தோம்னாலுமே எல்லாத்தையும் படித்த மாதிரி சார். திருத்தக்கதர் எவ்வளோ பெரிய கவிஞராக இருந்தால் எழுத்தெண்ணி சங்க இலக்கியத்தை படிச்சிருக்காரு. கம்பன் எவ்வளோ பெரிய கவிஞராக இருந்தால் சங்க இலக்கியத்தையும் திருத்தக்கதர் எழுதிய சிந்தாமணியும் எழுத்தெண்ணி படிச்சிருக்காரு. ஆகையினாலும் சொல்கிறேன், நாம் மெத்த படித்தோம்னு எப்பயுமே இருக்கக்கூடாது. இன்னும் நாம் தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஆசையோட அடக்கத்தோட கேட்டு தெரிஞ்சுக்கணுமா. அப்போ கேள்வி செல்வமும் இருக்க வேண்டும், நூல் செல்வமும் இருக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போது இப்படி கேள்வி செல்வர்கள் சொல்வதை கேட்டுக்கணும், நேரம் இல்லாத போது நூலாலையும் படிச்சுக்கணும். என்ன அழகாக ஒரு திருக்குறள் எழுதியிருக்கு சார். எப்போ நம்ம பசி, செவிக்கு உணவு இல்லாத போது தான் வயிற்று பசியை நினைச்சு பார்க்கணுன்றாரு. அப்போ என்ன சொல்ல வரார் அந்த குரல்லன்னா, உன்னுடைய தேடல் அத்தனையும் ஞானத்தை தேடுற மாதிரி தான் இருக்கணும். பசியை மட்டுமே நோக்கக்கூடாது. உண்டு கழித்து உறங்கி உன்னுடைய வாழ்நாளை வீணாக்காதறான்றாரு. உண்பதும் உறங்குவதும் கேளிக்கைகளில் ஈடுபடுவது மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்ல. கேள்விகளாலும் நூல்களாலும் தன்னுடைய அறிவை விரிவு செய்ய வேண்டும். அதுதான் பாரதிதாசன் சொல்றான், அறிவை விரிவு செய், அகண்டமா விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானிட சமுத்திரம் நான் என்று கூ. மனிதனுக்கு மட்டும்தான் சார் பிறந்ததுல இருந்து கடைசி வரையிலையும் ஒன்று புத்திமதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு சின்ன பசங்களாக உனக்கு ஒன்றும் தெரியாது, சொல்கிறத கேளுணும். வளர்ந்த ஒருபாடை அறியாத புள்ளடா, உனக்கு தெரியாது, நான் சொல்கிறத கேளுணும். அதன் பிறகு
தாத்தா சொல்லுவார், இப்போதான் நீ பக்குவப்பட்டிருக்க, நான் சொல்கிறத கேளுன்னுவார். நாம தாத்தா ஆகிட்டுன்னு வச்சுக்கோ, பேரன் சொல்லுவான், தாத்தா உனக்கு வயசாகி போச்சு, ஒன்றும் தெரியாது, கம்முனு நான் சொல்கிறத கேளுணும். ஆக மனிதனுக்கு தான் சார் அறிவை புகட்டிக்கிட்டே இருப்பான். மீன் குட்டிக்கு யாரும் நீந்த கற்றுக் கொடுக்கறதில்லை. ஆனால் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவருக்கும் கடைசி வரையிலையும் புத்திமதி சொல்கிறதும் நம்ம மனித சமுதாயத்தில் தான். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அருவியினுடைய சிறப்பெல்லாம் சொல்கிறாரு. சரையு நதியினுடைய சிறப்பை சொல்கிறார். அந்த மலையிலேருந்து சரையு நதி வருதான். அது மலையில் இருக்கிற செல்வங்களை பூரா திரட்டி எடுத்துகிட்டு வருதான். திரட்டி எடுத்துகிட்டு வந்து மணல் பரப்பில் இருக்கக்கூடிய நீர் பரப்பு இருக்கக்கூடிய சமதள பகுதியாகிய நிலத்தில் கொண்டாந்து சேர்க்குதான். அதுக்கு ஒரு ஊமை போடுறார். என்னன்னா, ஒரு சோம்பேறி பையன் அவன் பொருள் தடன்னு ஆசையெல்லாம் உட்காந்துருக்கானா, அவங்கிட்ட எடுத்துட்டு போய் நாம பொருளை தந்து இந்தடா வச்சு பொழைச்சிக்கிடான்னு சொல்றது எப்படி இருக்குமோ, அப்படி இந்த நிலப்பகுதியில் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் அந்த சரையு நதி தன்னுடைய ஆற்றினுடைய நீரின் மூலமாக கொண்டு வந்து அந்த நிலத்துல சேர்க்குதான் சார். நிலம் கேட்கல, ஆனா மலையில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் கொண்டாந்து சேர்க்குது. இதற்கு ஒரு ஓமை சொல்றாரு. சோம்பேறி பையன்கிட்ட எடுத்து போய் நம்ம கையில கொடுக்குற மாதிரி இந்த சரையு நதி மலை செல்வங்களை எல்லாம் கொண்டாந்து கொடுக்குது. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. மழை மாட்டுன்னு போகுது, மழை அங்கே பெய்யுது, ஆறு அங்கேருந்து வருது, ஆறு பள்ளத்தை நோக்கி வர்றது இயல்பு. ஆனால் இதை எவ்வளோ இயற்கையோட புனைந்து சொல்கிறார் பாருங்க, அதான் சிறப்பு. அடுத்தது பாருங்க, ஏர் ஓட்டுறான். இப்போலாம் விவசாயம் ஏன் பொய்த்து போச்சுன்னு கேட்டிங்கன்னா, எப்போ ஏர்மாட்டை வைத்து விவசாயம் பண்ணாங்களோ அது வரையும் பூமி நல்லா விளைஞ்சுது. இப்போ ஏர் மாடும் இல்லை, ஏர் ஓட்டுற ஆளும் இல்லை, ஏறக்குறைய விவசாயமும் இல்லை. இருக்கிற பகுதிகளெல்லாம் நம்ம நவீன கருவிகளை பயன்படுத்தி விவசாயம் பண்ணணும். டிராக்டரை போட்டு ரொட்டேட்டர் போட்டு அடித்தோம். அப்போ அது அதிகமான சேத்தை உருவாக்கினதுனால இந்த பயிர் பிடிக்காமல் பயிர்கள் செழுமையாக வளரல. அதனால் விவசாயமே பாழ்பட்டு போயிட்டுருக்கு. ஆனால் அந்த காலத்தில் சங்க இலக்கியத்தில் இந்த சிந்தாமணியில் எருமை மாடுகளை தான் ஏர் பூட்டி ஓட்டியிருக்காங்க. அப்படி ஏர் பூட்டி ஓட்டும் போது 2 மாடும் ஒத்து போனாதான் ஏர் ஓட்ட முடியும். அந்த 2 எருதுகளுக்கு ஒரு ஓமை சொல்றார் திருத்தக்க தேவர். மாமனும் மருமகனும் போல அந்த ஏர் மாடு 2 இருந்தது. அப்ப மாமனுக்கும் மருமகனுக்கும் எவ்வளவு ஒத்துமையை சொல்றார் பாருங்க சார் என்று. அது மட்டும் இல்ல, காமனும் சாமனும் போல இருந்தார்கள் அந்த 2 எருதும். காமன் உங்களுக்கு தெரியும், காமத்துக்கு தலைவன். அவனுடைய தம்பி பேர் சாமன், நமக்கு தெரியாது. இதில் சொல்றாரு, காமனும் சாமனும் போல மாமனும் மருமகனும் போல அந்த 2 எருமை மாடுகளும் ஒத்திட்டு அந்த நிலத்தை உழுதன. அந்த ஏர், அது போன்ற ஏர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏர்கள் பூட்டி ஓட்டினாங்களாம். அப்போ எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, எவ்வளவு பெரிய ஏர் மாடுகள் இருந்திருக்கு, எருமை மாடுகள் எப்படி அந்த நிலத்தை உழுதன அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போறாரு. இப்போ நீர் வளத்தை சொன்னாரு, அடுத்து நிலத்தை உழறத சொல்றாரு, அதுக்கு அடுத்து நாற்று நடுதலை சொல்றாரு, பெண்கள் நாற்று நடவை பற்றி சொல்றாரு. முன்னாலே பெண்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து இத்தனை பேர் வரணும் நடவு பண்ணிக்கின்னு இன்றைக்கு எப்படி பழக்கம் இருக்கோ அது போல் அன்றைக்கு இருந்திருக்கான். அந்த பெண்கள் இறங்கி நாற்று நடும் பொழுது அந்த சேறு அவர்களுடைய மார்பகத்திலே படுவதை அதையும் அழகா சொல்றாரு. நாற்று நட்டு முடித்த பிறகு அந்த பெண்கள் அந்த உழவனுடைய உடல் வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு கல்லை கொடுத்துருக்கான். அந்த கல்லை அவன் மட்டும் குடிக்கலையா, அவன் குடிக்கும் போது கீழே பள்ளத்தில் சிந்திருக்கு பாருங்க, அதை ஒரு அண்ணன் குடிச்சிருக்கு. இது எப்படி கவிப்படுத்துறாரு பாருங்க. அந்த அண்ணன் என்ன பண்ணிருக்கு, அது அந்த கல்லை குடிச்சிச்சு. கல்லை குடிச்ச உடனே அது அன்னத்தா கூட போய் புணராம நாரை, இளம் நாரை கிட்ட போய் அது காமவாயப்படுதான். இது எப்படி இருக்கு பாருங்களேன். இதை பார்த்துட்டு இருந்த இன்னொரு அண்ணன் சொல்லுது, இங்க பாரு, கல்லு குடிச்சதுனால தான் இனம் எது அது எண்ணம் எதுன்னு தெரியாத மயங்கி கிடக்குது, இனி ஒரு முறை கல்லு குடிக்கிற பழக்கத்தை வச்சுக்காதன்னு இந்த நாரை, இந்த அண்ணன் அந்த அண்ணத்தும் அந்த பார்ப்புக்கிட்டையும் அது நடந்துக்கிட்ட முறையை வச்சு சொல்லுதுன்னா, அப்போ கல் குடித்தல் எவ்வளவு தீமையானது என்பதை எப்படி யதார்த்தமா சொல்ல போறார் பாருங்க. அவன் கல் குடிச்சான், கல்லு ஒரு பள்ளத்தில் தேங்கி இருக்குது, அதை ஒரு அண்ணன் குடிக்குது. அண்ணன் குடிச்ச உடனே அது என்ன பண்ணுது, அந்த பறவை வித்தியாசப்படுது. அது தன் இனம் யாரு அது இனம் யாருன்னு தெரியாத அளவிற்கு மாறி நிற்கிறது, அறிவை மயங்க செய்கிறது. அதை பார்த்துட்டு இன்னொன்று சொல்லுது, இனி நீ கல் குடிக்காத அப்படின்னு. எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. இந்த மாமனும் மருமகனும் சொல்றேன்,
மாமனும் மருமகனும் போலும் மாண்பின காமனும் சாமனும் கலந்த காட்சிய. அப்போ இதன் மூலமா என்ன சொல்றாருன்னா, ஒரு இல்லறம் சிறப்பா இருக்கணும்னா மாமாவுக்கு மருமகன் மதிப்பு கொடுக்கணும், மருமகனுக்கு மாமா மதிப்பு கொடுக்கணும். அப்படி வாழ்க்கை இணைஞ்சு போகணும். இது ஏன் அண்ணன் தம்பின்னு சொல்லாம இப்படி சொல்றாரு? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன்னு கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணி சொல்லுங்க. கல்யாணம் ஆனவங்க சொல்லுமா சார்? தம்பிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலாம், அந்த வருத்தத்தோட சொல்றாரு. சார், அண்ணன் தம்பி ஏர் பூட்டி விட்டுனா அவன் வீட்டில் மட்டும்தான் பிழைப்பு நடக்கும். மாமா மருமகன் வீட்டுக்கு வந்துக்கிறார், மருமகன் நாளைக்கு மாற்று ஏருக்கு மாமா வீட்டுக்கு போவார். அப்போ இங்கேயும் விவசாயம் செழிக்கும், அங்கேயும் விவசாயம் செழிக்கும். அங்கேயும் நல்லா இருக்கணும், இங்கேயும் நல்லா இருக்கணும். எப்படி திருத்தக்க தேவர் முயற்சி பண்ணி இப்படி ஒரு அறிவார்த்தமாக போட்டிருக்கார் பாருங்க. அதுதான் சார் எண்ணி எண்ணி நம்ம. அது மட்டும் இல்லாமல் வெள்ளம் வருதுன்னா இன்னைக்கு நம்ம மழை நீர் சேகரிப்பு சொல்றோம் இல்லைங்க, அன்னைக்கே வெள்ள நீர் கடலுக்கு வீணா போய் புகாம தேக்கி வைத்து அதை நீர் பயன்பாட்டு நீர் மேலாண்மை என்பதை அன்னைக்கே சொல்லியிருக்கான் சார். தேக்கி வச்சு அதை வாய்க்கால் மூலமா கொண்டு போய் நிலத்துக்கு பாசனானா. அதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு. காய்ந்த தென்னங்கீற்று எப்படி கிளை கிளையா இலைகள் போகிறதோ அதுபோல் தேக்கி வைத்த இடத்திலிருந்து நீரை வாய்க்கால் வழியாக பிரித்து எடுத்து சென்றிருக்கிறார்கள் ஒரு ஓமை பாடுறார். இன்றைக்கு மழை பெய்யும் போது அத்தனை தண்ணீரும் வீணா போய் கடல்ல கலந்துட்டு அப்புறம் தண்ணீர் இல்லாமல் விவசாயம் பண்ணாமல் இருக்கும். ஆனால் அந்த நீர் மேலாண்மை அன்றைக்கே மிக சிறப்பாக சொல்கிறார்கள். அடுத்து அந்த நடவு பணிலாம் சொல்லி முடிச்ச பிறகு சார் களை பறிக்கிறத பற்றி சொல்கிறார். இதை நான் போன வாரம், ஆமாம் போன ஞாயிற்றுக்கிழமை தினமணியில் இதை பற்றி தான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். தமிழ் மணியில் களை பறிப்பை மறந்த உழவர்கள் தலைப்பு. இந்த இப்போலாம் விவசாயத்தில் பெண்கள் தான் போய் களை பறிப்பாங்க, நடவு நடுவாங்க. அந்த காலத்தில் நடவு பணி மட்டும் பெண்கள் செய்தாங்க, களை பறிக்கிற வேலையை ஆண்கள் செய்திருக்கிறாங்க. திருத்தவர் இப்படி தான் பாடுறாரு. களை பறிக்க ஆண்கள்லாம் போனாங்களாம். போன உடனே குவளை மலரும் தாமரை மலரும் அந்த நடவுல பூத்துருக்குதான். இதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன நினைக்கிறான்லாம், அந்த குவளை மலரும் அந்த தாமரை மலரும் இவனுக்கு எப்படி தெரியுதான், தன்னுடைய காதலினுடைய கண் போலவும் முகம் போலவும் தெரியுதான். அதனால மயங்கி போய் தன் காதலி பயப்பட்டு அவளுடைய அந்த காதல் எண்ணத்தோட அது கிட்ட போகாம இடைய வந்துட்டான்லாம். களை பறிக்க போனோம், களை பறிக்கிற வேலையை மட்டும் செய்யணும், பறிக்காம அங்க போய் நின்று தன் காதலியினுடைய கண்கள் போல குவளை மலர் இருக்கிறது, முகம் போல தாமரை மலர் இருக்கிறது, அதனால களை பறிக்காம உழன்று நின்று விட்டு வந்து விட்டார்கள் திருத்தக்கவர் பாடுறாரு. இப்ப இதுல எது சிறப்புனா, குவளை மலர் சிறப்பா இருந்ததுனால இவனுடைய காதலினுடைய கண்களுக்கு ஓமைப்படுத்துகிறாரா, இல்லை இவன் காதலினுடைய கண்கள் சிறப்பாக இருந்ததுனால செழுமையாக இருந்ததுனால அழகாக இருந்ததுனால அந்த குவளை மலரை கொண்டாந்து தன்னுடைய காதலினுடைய கண்ணிற்கு ஓமைப்படுத்துகிறாரான்னு தெரியாம குவளை மலருக்கும் சிறப்பு செய்து தன்னுடைய காதலினுடைய கண்களுக்கும் சிறப்பு செய்கிறான் என்று சொன்னால், மனமொத்த தம்பதியாக கழனியில் இருக்கக்கூடிய குவளை மலர் கூட அவன் காதலினுடைய கண்களாக தெரிகிறது என்று சொன்னால், சங்க காலத்தில் அந்த காப்பிய காலத்தில் கணவனும் மனைவியும் அன்பால் எப்படி இணைந்து வாழ்ந்தார்கள் என்பதற்கு இது ஒரு ஓமை. இதையே கம்மன் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், அந்த காம்பு கிம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இது கையாக இருந்தது, இது காலாக இருந்தது, இது கண்களாக இருந்ததுன்னு அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதே ஓமையை கம்பனும் பாடுகிறான். அதைத்தான் பின்னால் வந்த திருமந்திரத்திலும் இதே ஓமையை பாடியிருக்கிறார்கள். நான் அந்த கட்டுரையில் உங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் வச்சிருக்கிறேன், காமிக்கிறேன் பாருங்க. சிந்தாமணியில் எடுத்த ஒரு ஓமை கம்பனிலும் திருமந்திரம் வரை அந்த ஓமை எதிரொலிக்கிறது என்று சொன்னால் இந்த ஓமையினுடைய அழகை பாருங்கள். திருக்குறள் இருக்கு, அதேதான் அங்கிருந்து தான் வருது. ஆக இந்த குவளை மலர் அதை ஏற்றுக்கிட்டான் பாருங்க. எப்படி இந்த அழகான ஓமை எப்படி பிரதிபலிச்சுக்கிட்டே போகுது பாருங்க. அதை தான் நாம பார்க்கணும். ஆக இப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் திருக்குறளை படிச்சிருக்காரு, கம்பன் சிந்தாமணி படிச்சிருக்காரு, திருமந்திரத்தில் எழுதின திருமூலர் இது எல்லாத்தையும் படிச்சிருக்காரு. எப்படி கொண்டு போறாங்க பாருங்க. ஆகினால இந்த பாட்டை மட்டும் சொல்றேன். கண்ணென குவளையும் கட்டல் ஓம்பினர் வண்ண வான் முகம், வண்ண வான் முகம்
மறையினுள் புகார். மறைனாங்க தாமரை. வண்ண வான்முகம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சதா? தாமரை மலர் போல தெரிஞ்சுதா? வண்ண வான்முகம் மறையினுள் புகார். மறைன்னா ஏன் அங்க சுருக்கமா போட்டார்னா, எழுத்து தாமரைன்னு எழுதுனா அங்க தட்டும், தலை தட்டும். எழுத்து சீர் அசை தலை அடி தொடை என்று சொல்லக்கூடிய இலக்கண மரபுக்கு அங்க தட்டும். அதனால சுருக்கமா சொல்லிட்டார் மறை அப்படின்னு. அதனுடைய உள்ளார்த்தம் தாமரை. ஆகவே வண்ண வான் முகம் என மறையினுள் புகார் பன்னெழுத்து இயல்பட பரப்பி இட்டனர் தன்வையில் உழவர் தம்மை இன்னதே. தான் நிலத்துல இறங்கி களப்பறிக்க வந்தவன் காதல் வயப்பட்டு நிற்கிறான். இதை கம்பன் என்ன சொன்னா, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டான். களப்பறிக்க போனவன் எல்லாம் கல்லை குடிச்சிட்டு இறங்கினானாம். அதனால கல் குடித்து மயங்கியதனால அந்த கோலை மலர் அவனுக்கு காதலினுடைய கண்கள் போல தெரிந்ததுன்னு கம்பர் கொஞ்சம் சேர்த்தாரு. கல்லை குடிச்சிட்டு இறங்கி களப்பறிச்சான். அதனால உழப்பறிஞ்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கானா. எப்படி கல்லு குடிச்சவன் டான்ஸ் போட்டுட்டு நிற்கிறானோ இன்னைக்கு நடு ரோட்ல, அது போல களப்பறிக்க போனவன் விவசாய நிலத்திலே இறங்கி உழண்டுகிட்டு இருக்கானே தவிர களப்பறிக்கலையா. இப்படி கம்பர் பாடுறாரு. மவுண்ட் ரோட்ல மொத்தம் தள்ளாடிட்டு நிற்கிறான். கையில் ஃபுல் பாட்டில், காரில் போயிட்டுருக்கேன். அவன் வழியும் விட மாட்டேன்றான். ஏண்டா குடிச்சு கெட்டு போகிறேன்னா அவனுக்கு நாம் இப்போ புத்திமதி சொல்கிற நிலமையில் நாம் இல்லை. அதனால் நான் இறங்கி என்ன சொன்னேன், ஏண்டா ஃபுல் பாட்டிலாக வாங்கிட்டேன், கொஞ்சமாக குடிச்சிட்டு மிச்சத்தை எடுத்து போய் வீட்டில் வச்சாவது குடியாண்டா அப்படின்னேன். கரெக்டு தான், வீட்டில் எடுத்து போய் குடிச்சிருக்கலாம். ஆனால் மூடியை தொலைச்சிட்டேன். அது வீட்டுக்கு போகிற வரையும் பத்திரமா எடுத்து போக முடியாது. நான் குடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். அதனால் போதும் அதிகமாகி போச்சுன்னு அவன் சொன்ன பதில் எப்படி? ரைட். இப்படி இந்த கல் குடியையும் சொல்கிறாரு, அதே சமயத்தில் இயற்கையும் சொல்லிட்டு போகிறாரு. நெல் அறுவடை செய்கிறாங்களாம் சார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் தெரியும், கட்டுப்போர். நம்ம கிராமத்தில் இருந்து வந்தவங்க தான், நமக்கு பேஸ் தெரியும். அறுவடை பண்ணி கட்டுக்கட்டாக கட்டி எடுத்துகிட்டு வந்து களத்து மேட்டில் போடுவோம். அந்த களத்து மேட்டு கட்டு வானத்தை தொடுற அளவுக்கு இருக்கும். அதனால தான் சங்க இலக்கியத்தில் போனால் மாடு கட்டி போர் அடித்தால் மாளாது என்று யானை கட்டி போர் அடித்தாருன்னு நம்ம சங்க இலக்கியத்தில் படிக்கிறோம். இன்றைக்கி மாடும் இல்லை, அந்த அளவுக்கு விவசாயமும் இல்லை, இல்லைங்களா? மாடு கட்டி போர் அடித்தால் மாளாதுன்னு யானை கட்டி போர் அடித்தானா, புனை ஓட்டுறது. விவசாயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மாடாக புனைச்சி போட்டுவாங்க, அடித்து அதில் விழாத நெல் ஒன்று ரெண்டு இருக்கும், அதை எடுக்கிறதுக்காக புனை கட்டி ஓட்டுவாங்க. அப்படி சங்க இலக்கியத்தில் படித்த திருத்தக்க தேவர் அதை இங்கேயும் கொண்டாந்து நிற்கிறார். அந்த களத்து மேடு உயர நிற்கலாம், வானத்தை தொட நிற்கலாம். அப்புறம் அந்த நெல்லெல்லாம் குவிச்சு வைக்கிறாங்களாம். அப்போ அந்த பூமாதேவி சொல்கிறாளாம், இதுக்கு மேலே இந்த நெல் குவியலை தாங்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லைன்னு பூமாதேவி சொல்கிறாளாம் சார். அப்போது எந்த அளவுக்கு வளைஞ்சு கிடக்கு பாருங்க அந்த பூமி. அப்போ எவ்வளோ செழிச்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா, அரசன் சிறப்பாக ஆட்சி செய்தால்தான் இவ்வளவு செல்வம் சிறந்திருக்கும் என்பதை உள்ளீடாக சொல்கிறார். அப்படி சிறந்த ஒரு அரசன் தான் பின்னால் விஜயமாதேவியை மணந்த பிறகு காமத்திலே மூழ்கி இறந்து விடுகிறான். இவ்வளவு சிறப்பானவன் கீழே விழுந்தாதான் அது சரித்திரம். கீழே உழப்போறான்னு தெரிஞ்சு அவன் விழுந்தானா அதை பற்றி சரித்திரம் இல்லை. ஒரு உயர்ந்த இடத்தில், ஒழுக்கத்தில், செல்வ வளத்தில், படிப்பில், ஞானத்தில் உயர்ந்து நிற்பவன் எதிர்பார்க்காமல் விழுகிறான் பாருங்க, அதுதான் காப்பியத்தில் சிறப்பிடம் பெறும். அறிவு சிறந்தவன் விழுந்தத்தான் பாடம். அறிவு குறைவுபட்டவன் ஒழுக்கத்தில் சீர்கட்டவன் விழறது ஒரு பெரிய செய்தியாக இருக்காது. ஆகவே இத்தனை சிறந்த நாட்டிற்கு தலைவனாக இருந்த அரசன் காமத்திலே திளைத்து தன்னையும் இழந்து நாட்டையும் இழந்து இறந்து படுகிறானேன்ற ஒரு அவலத்தை கொண்டாந்து நிறுத்தணும். எப்போவுமே ஒரு காப்பியத்தில் எது சார் சுவைனா, ட்ராஜடி தான் சுவை. அதனால தான் இன்றைக்கி 7 மணி ஆச்சுன்னா நாடகம் போட்டால் எத்தனை பெண்களும் ஏன் நாடகத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க? ட்ராஜடி சார், அந்த அளவுக்கு துயரம். நம்ம வீட்டில் இன்பமாக இருக்கணும், ஆனால் எதிர் வீட்டில் துன்பம் இருக்கணும். அதை நாம் ரசிப்போம். அந்த மனோபாவத்தை எடுத்துக்கொண்டு தான் சின்னத்திரை டைரக்டர்கள் அழ விடுறான் பாருங்க. 1/2 மணி நேரம் அழுவுது, முக்கிய அழுவுது. வெள்ளிக்கிழமை, அதுவும் அந்த காலத்தில் மங்களகரமாக லைட்டை போட்டுட்டு தீபம் ஏற்றி வச்சு சாமி கும்பிடணும், அதான் முறை. இன்னைக்கு 7 மணிக்கு நீங்கள் வேணா சீரியலை வச்சு பாருங்க, கண்டிப்பாக அதில் 2 பொம்பளை அழுதுட்டு இருக்கும்.
இல்லைங்களா? அப்ப வீட்டுல அபசகுனமே வரக்கூடாதுன்றது தான் நம்ம வீடு கட்டி குடும்பம் இருக்கிறோம். ஆனா நாமளே ஒரு ஒரு 1,00,000 ரூபாய்க்கு டிவி வாங்கி சென்டர்ல மாட்டிட்டு 2 பெண்கள் அழுவுறத பார்த்துட்டு, இந்த பெண்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அழுகுறாங்களோ அது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நிலைதான் உருவாகி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு இதை படிக்க நேரமில்லை என்று தள்ளிவிடுகிறோமே, அதை பார்க்கும்போது தான் வருத்தமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்து பாருங்க, வியாபார வண்டி போதும் சார். இப்போலாம் கோயம்பேடு மார்க்கெட்டில் லாரியும் டிராஃபிக் ஜாம் ஆகுது இல்லைங்களா? எல்லா பொருளும் ஏற்றி வந்து ஒரே இடத்துல குவியுது. அந்த மாதிரி டிராஃபிக் ஜாம் அந்த காலத்திலே சிந்தாமணியில் காண்பிக்கிறார். இளநீர் ஏற்றின்னு வந்த வண்டி, பாக்கு ஏற்றின்னு வந்த வண்டி, பழங்கள் ஏற்றின்னு வந்த வண்டி, நெல் ஏற்றிட்டு வந்த வண்டி, உப்பு ஏற்றிட்டு வந்த வண்டி, அப்படி எல்லா வண்டிகளும் அவங்க குவிஞ்சு கிடக்குதான். எள்ளு போட்டால் எள்ளு இறங்கலையா சார். வேறு வேறு பாஷைகள் பேசக்கூடிய வியாபாரிகள் அவங்க குவிஞ்சிருக்காங்களாம். அதில் இன்னொன்று சொல்கிறான், அந்த மக்கள் நெருக்கத்துக்கு ஒருத்தவன் மார்பிள பூசின சந்தனம் 7 பேர் மார்பிள இருக்கான். அப்போ எப்படி நெருக்கத்தோடு அந்த மக்கள் அந்த வியாபார தளத்தில் இருந்தார்கள் என்ற ஒரு நெருக்கத்தை காண்பிக்கிறதுக்கு ஒரு ஓமையை சொல்றாரு. ஒருவன் மார்பில் பூசிய சந்தனம் 7 பேர் மார்பில் இருந்ததாக காண்பிக்கிறார். அப்போ எவ்வளோ அழகாத காப்பியத்தை கொண்டு போறாரு பாருங்க. அப்போ அந்த வண்டிகள் ஒரு 20-25 வண்டிகளை பட்டியல் போடுறாரு. அத்தனை வண்டிகள் அந்த விளைந்த பொருட்களை கொண்டு போய் மார்க்கெட் பண்ணணும் இல்லைங்களா அந்த இடத்துல. அப்போ வந்து காசு பெருசு இல்லை, மார்க்கெட்டிங் பண்ணும்போது பண்டமாற்று முறை தான் இருந்திருக்கு. அதனால அத்தனை வண்டிகளும் அவங்க குவிந்து இருந்ததாக சொல்கிறார். அதில் ஒரு பாடல் மட்டும் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கரும்பு ஆடுற இடத்துல அந்த அந்த கரும்பு ஆலையிலிருந்து வர ஒரு சத்தத்தை கூட சொல்கிறார் சார். அது மட்டும் இல்லாமல் கரும்பு ஆடுற ஆலைக்கு யார் வந்தாலும் இலவசமாக கரும்பு சாரை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களாம். வர மக்கள் எல்லாம் கரும்பு சாரை குடித்து பயன்படுத்துகிறாங்களாம். அந்த கரும்பு சாறிலிருந்து தயாரிக்கிற பொருள்கள் எல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்களாம். இப்படி அந்த இயற்கையான விளைநிலங்களில் இருந்து கிடைத்த பொருட்களை மார்க்கெட்டிங் பண்ணுற இடத்தெல்லாம் அழகாக சொல்கிறாரு. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மக்கள் மகிழ்ச்சிக்காக என்னென்னலாம் பண்ணாங்க, கலை கூத்தாடி, நாடகம், கலை, யாழ் இசை, இப்படி தனித்தனியாக அந்த நாடகம் நடந்த இடங்கள்லாம் சொல்கிறார். அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, பெண்கள் ஒப்பனை செய்வதற்கான இடங்கள்லாம் அந்த இடத்துல இருந்திருக்கு. ஆக பியூட்டி பார் அன்றைக்கே அந்த நாட்டில் இருந்திருக்கு சார். இன்னும் சொல்ல போனால் புருவம் ஒதுக்குதல் கலை இந்த சங்க இலக்கியத்தில் இருந்திருக்கா என்னன்னு தெரியல, இந்த சிந்தாமணியில் சொல்கிறார். இதை விட இன்னும் கேட்டிங்கன்னா, ஜீவகன் மணமகனாக தயாரிக்கும் பொழுது ஆண்களுக்கு புருவம் ஒதுக்குற செய்தி இதில் சொல்லியிருக்காரு. அப்போ இன்றைக்கு தான் இருக்குன்னு சொல்லாதீங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பழக்கம் இருந்திருக்கிறது. ஆக அது மட்டும் இல்லை சார், துணிக்கு நாம் மொடப்பாக போடுறோம்ல, கஞ்சி போடுறோம்ல துணிக்கு, இது அந்த காலத்தில் இருந்திருக்கு சார். காடின்னு பேர் அதுக்கு. காடினா கஞ்சி. இந்த காடின்ற சொல்லு திருக்குறளை வருது. இந்த சிலர் வந்து துறைமூல வேஷம் போட்டிருக்கானே, அவனால் என்னடா ஆதாயம்னா, இந்த காடிக்கும் கஞ்சிக்கும் கூற்று, வீட்டில் இருக்கிற பழைய சாத்துக்கும் கஞ்சிக்கும் தேவை ஏற்படுறதுக்கு காரணம் இந்த வேஷம் போட்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா துறவி போல, அவங்களால தான் இது நமக்கு வீட்டில் இருந்து காலி ஆகுதுன்னு சொல்கிறார் திருக்குறளில். இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அழகான ஒரு குறள் அது. கஞ்சிக்கும் காடிக்கும் கூற்று என்று முடியும் அந்த குறள். காடி உண்ட பூந்துகில், காடி உண்ட பூந்துகில், துகில்னா துணி, பூந்துகில்னா பூவை போன்ற துணி. அந்த துணி முடமுடன் இருக்கிறதுக்கு அப்பவே கஞ்சி நீரில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்திருக்கு என்பதை சொல்கிறோம். இதுக்கு நாம் சொன்னோம் இல்லைங்களா சார், தென்னை மரம் கீழே விழுது, பாக்கு மரத்தில் படுது, எல்லாம் சொன்னல. இந்த ஓமையை அப்படியே திருப்பி போடுறாரு. எந்த இடத்துலனா, அவல் இடிக்கிறாங்களாம் பெண்கள், அரிசியில் அவல் செய்கிறாங்க இல்லையா, அவல் இடிக்கிற உரல்ல உலக்கையை தூக்கி இடிக்கிறாங்களாம். அப்போ இப்படி கீழே இருந்து கொண்டு போறாரு அதே ஓமையை. பெண்கள் தூக்குற அந்த உலக்கை வாழைப்பழத்தில் பட்டு, மாம்பழத்தில் பட்டு, பலாமரத்தில் பட்டு, மேலே இருக்கிற தென்னங்காயும் கீழே உழ வைக்குதான். எது? பெண்கள் தூக்குற அந்த உலக்கை. எங்க அங்க மேல இருந்து சொல்லிட்டு வந்தவர் இங்க உலக்கை கீழே இருந்து மேலே போறதுனால அதே ஓமையை திருப்பி போட்டு பாடுறாரு. எவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்க அந்த கவிஞனுக்கு. பாசவல் இடிப்பவர் உலக்கை வாழை பல் பழம் ஆசினி வருக்கை. நீங்க ஒரு வார்த்தை இதுல தெரிஞ்சுக்கணும். வருக்கைனா பலாப்பழம், ஆசினா என்ன பழம்? ஆசினி அப்படின்னா என்ன பழம்? ஆசினியும் ஒரு வகை பலாப்பழம்.
நீங்கள் நெட்டில் போய் ஆசினின்னு போட்டு பாருங்கள், பலாப்பழம் போலவே உள்ள சொலை இருக்கும், ஆனால் அதனுடைய சுவை வேறு, இதனுடைய சுவை வேறு. ஆசினி போட்டு பாருங்க. ரைட். பாசவல் இடிப்பவர் உலக்கை வாழை பல் பழம் ஆசினி வருக்கை மதண்டடித்து தேன் கனி உதிர்ந்து ஊசலாடு பைங் கமுகு தெங்கு. எது வரையிலையும் அந்த உலக போதான் பாருங்க. இப்போ உலக்கை பார்த்த பெண்களே இல்லை. இப்போ இருக்கிற பெண்கள் உலக்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. உரல் எப்படி இருக்கும் தெரியுமா? தெரியாது. கிரைண்டர் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ அதுவும் தெரியாது போச்சு. காரணம் என்னன்னா, எல்லாம் குக் பண்ணி சாப்பிட்றதில்ல, எல்லாம் புக் பண்ணி சாப்பிட்ற வாழ்க்கை ஆகிப்போச்சு இல்லைங்களா? குக் பண்ணி சாப்பிட்ற வாழ்க்கையெல்லாம் மாறி போச்சு. சமையல் கட்டுன்னு ஒன்று வச்சு இனிமேல் வீடு கட்டுவாங்களானே சந்தேகம். ஏன்னா சமைச்சாதானே இல்லைங்களா? எல்லாம் வகை வகையாக புக் பண்ணி சாப்பிட்டு போகிற காலம் ஆகிப்போச்சு. ஒரு வீட்டில் பார்க்குற ஸ்விக்கிக்கு ஆர்டர் போடுறாங்க. என்னம்மா ஆர்டர் பண்ண? வெந்நீருங்கன்றாங்க. வெந்நீர் வைக்க கூட பால் மாறுற அளவுக்கு இன்றைக்கு பெண்கள் வந்துட்டாங்க. ரைட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, புன்னையும் வாழையும் மகளிரால் பூக்குமா சார்? இது ஒரு செய்தி, வரலாற்று செய்தி. இது சிறப்பான செய்தி. புன்னையும் வாழையும் பூப்பதற்கு பெண்கள் அருகில் சென்றால் இவைகள் பூக்கும். கண்ணுளார் நும் காதலர் ஒழிக காமம் ஈங்கு என உள்நிலாய வேட்கையால் ஊடினாரை ஆடவர் வண்ண மேகலை பற்ற உற்று அதிர்ந்த எண்ணின் பொன் கடு நெருப்பு உக்கமுட்டும். கணவனுக்கும் மனைவிகளில் ஊடல் நடக்கும். ஊடல் நடந்து கோவத்தில் எழுந்து போறாளாம் மனைவி. அப்போ அந்த மேகலை படித்து இழுக்கிறானா கணவன். மேகலை அருந்து கீழே விழுதான். அதை எடுக்கிற பழக்கமே இல்லையா. அதனால வானவில் போல இறஞ்சி கிடக்குதான் பூமி. அந்த செல்வ செழிப்பை சொல்றார். அது மட்டும் இல்லாமல் ஆற்றில் குளிக்கிற பெண்கள் தான் அணிந்திருந்த ஆபரணங்கள்லாம் கழண்டு விழுந்து அதை எடுக்கிற பழக்கம் இல்லை. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த ஆபரணம் பெரிய ஒரு விஷயமா தெரியல. அதனால இந்திரனுடைய அந்த பொருளாதாரத்தெல்லாம் வச்சிருக்கிறான் பாருங்க, ஒரு பெட்டி. அதை கவிழ்த்து போட்டா எப்படி அதெல்லாம் இறஞ்சி கிடக்குமோ அப்படி கிடக்குதான் சார் ஆத்துல. இந்திரனுடைய செல்வ செழிப்பான ஆபரணங்கள் வைக்கக்கூடிய பெட்டியை கவிழ்த்து போட்டால் எப்படி சிதறி கிடக்குமோ அப்படி ஆற்றிலே பெண்கள் அணிந்திருந்த ஆபரணங்கள் நிறைய கிடக்கிறது என்று சொல்கிறார். ஆக இப்படியெல்லாம் சொல்கிறார். அங்க இன்னும் ஒன்று சிறப்பு சொல்றாரு. வரவங்களுக்கெல்லாம் ஆகார தானம் நடக்குமா? இப்போ ஆகார தானம் மட்டும்தான் செய்யணும். அந்த காலத்தில் சாப்பிட்டு முடிச்ச உடனே அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்களும் துணிகளும் வச்சிருப்பாங்களாம். யாருக்கு எவ்வளோ வேணுமோ சங்கத்தில் செய்த பொருட்கள்லாம் வச்சிருப்பாங்களா சார். தோடு, கம்மல், செயின் எல்லாம் வச்சிருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அவங்க தேவையானதை எடுத்துன்னு போகலாமா? இந்த சிறப்பை நாம தாம்பளை பையோட நிறுத்திக்கலாம். அப்படியே அதிகபட்சம் மிச்சம் போனா இல்லைங்களா? அப்படியே மிஞ்சி போனால் வேற என்ன கொடுப்போம்? ஒரு பழம் கொடுப்போம், ஏதாவது கொடுப்போம். ஆனால் அந்த காலத்தில் சாப்பிட்டு முடிச்சவங்களுக்கு ஆபரணங்கள் கொடுப்பாங்க. அப்போ எவ்வளவு செல்வ செழிப்பான நாடு என்பதை நாம் பார்க்கலாம். இப்போ நடக்கிற கோழி சண்டை, சேவல் சண்டை எல்லாமே அந்த காலத்துலையும் இருந்துருக்கு. அப்போ சீழ்க்கை அடிக்கிற செயலையும் சொல்கிறார். அப்போ ஜெயிக்கிற சேவலுக்கு விசில் அடிக்கிற பழக்கம் கூட இளைஞர்கள்கிட்ட இருந்ததுன்னு ஏன் இதெல்லாம் பதிவு பண்ணுறாருன்னா, ஒரு இயற்கையாக தத்ரூபமாக அந்த காப்பியத்தை கொண்டு போகிறார். நாம் உண்மையான அந்த ராசமாபுரத்தில் அந்த சீழ்க்கை அடிக்கிற இடத்துல, கோழி சண்டை அடைக்கிற இடத்துல, பெண்களுடைய ஒப்பனை செய்கிற இடத்துல, பெண்கள் குளிக்கிற இடத்துல, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வில் பயிற்சி, வால் பயிற்சி, தேர் ஏற்றம், இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் இருக்கான். இப்போ எப்படி நம்ம இதுக்கு என்ன சார் சொல்லுவோம்? உடற்பயிற்சி சரியா இடத்துக்கு ஜிம்மு. இப்போ ஜிம்மு மட்டும்தான் இருக்கு. அப்போ யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் இருக்குமா சார்? தனித்தனியாக இருக்குமா? அது எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாரு. அப்போ அதை படிச்சுக்கிட்டே போகும்போது நாம ராசமாபுரத்து தெருவில் நடந்து போகிற மாதிரியே இருக்கும் சார். ஒன்று நம்ம கண் முன்னாடி கொண்டாந்து நிற்கிறார். அப்போது அன்றைய பட்டணம், அரசன் ஆட்சி செய்த இடம் எப்படி இருந்ததுன்றதை பதிவு பண்ணுறார். இந்த பதிவு இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு யார் சார் இதை சொல்லுவான்? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அரசர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள், அவர்கள் ஆட்சி செய்யும் போது அந்த நகரம் எப்படி இருந்தது, அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள், என்ன கலாச்சாரத்தோடு இருந்தார்கள், என்ன உணவு உண்டார்கள், அத்தனையும் பதிவு பண்ணும்போது தான் இதுதான் வரலாற்று பொக்கிஷமாக இருக்கிறது. இதை நாம் படிக்கும்பொழுது நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நம்மால் தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு போனோம்னா அப்புறம் இடைநகர் தோற்றம், தெருக்களினுடைய அழகு, அரண்மனையினுடைய அழகு, அரசன் வசிக்கக்கூடிய அந்த அரண்மனையினுடைய அழகெல்லாம் சொல்லிட்டு போகிறார். அப்போது மதில், அந்த மதில் பார்த்தீங்கன்னா
வானத்தை இருகூறாக்கி இது போய் மேலே நிற்குதான். அந்த அளவுக்கு உயரம் போட்டிருக்காங்க. வானத்தை இருகூறாக்கும் அளவிற்கு மதில் இருக்குது. அந்த மதில் மேலே அப்போவே ஆட்டோமேட்டிக் பொறிகள் இருக்கான் சார். மதிலுக்கு முன்னாடி என்ன இருக்குங்க? அகழி இருக்கும் இல்லையா? அந்த அகழி நல்ல ஆழங்காலில் இருக்கும். முதலையெல்லாம் விட்டு வச்சிருப்பான் பாதுகாப்பு. அதையும் தப்பிச்சு மதில்கிட்ட வந்துட்டான்னு வச்சுக்கலாம், அந்த மதில் மேலே ஆட்டோமேட்டிக்காக செயல்படுற பொறிகள் இருக்குமா. எதிரி வந்துட்டானா அவனை கொல்வதற்குண்டான பொறிகளை எல்லாம் அந்த அரண்மனையில் அந்த மதில்கள் மேலே பொறிச்சு வச்சிருக்கானோ. ஏன்னா மனிதன் காப்பாற்றுற சூழ்நிலையில் போர்க்காவலர்கள் இருந்து ஏமாந்துட்டானா கூட இந்த பொறிகள் தானா அவனை கொல்லுமா. எப்படி கொண்டாந்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறோம் பாருங்களா. இன்றைக்கு இருக்கு எத்தனை ஏஐ தொழில்நுட்பத்தில் இன்றைக்கி எல்லாம் வந்திருக்கு. அன்றைக்கே வச்சுருக்கான் சார். அந்த பொறிகளுடைய வகைகளை பூரா சொல்கிறான். எப்படி பொறிகள் இருந்தது, கழுத்தை கிள்றது, கையை முறிக்கிறது, காலை முறிக்கிறது, எதிரிகளை உள்ளே நுழையாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய அத்தனை பொறிகளும் செய்து வச்சுருக்கான். அது யாரும் நம்ம ஆட்டோமேட்டிக் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்படிலாம் இருந்திருக்கு. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யானையிலிருந்து மும்மதம் சொரியுமா. மும்மத யானைன்னு படிச்சிருக்கோம். யானையினுடைய மதநீர் 3 இடங்களிலிருந்து சுரக்குமா. அது உடம்புல இருந்து அந்த மதநீர் பெருக்கெடுத்து ஓடுமா. அது ஒரு சிறப்பான வாசனை தருமா. இன்னும் கேட்டிங்கன்னா அது அவ்வளோ வெப்பத்தை தருமா. பாம்பு அந்த மதநீரை கடந்து போச்சுன்னா பாம்பு இறந்துருமா, அவ்வளவு சூடாக இருக்குமா. அந்த மதநீர் எந்தெந்த இடத்துல இருந்து யானையினோட உடம்புல இருந்து சுரக்கும் அப்படின்றத இந்த தேவர் சொல்லியிருக்காரு. யாருக்காவது தெரியுங்களா? இதில் படிச்சிருக்கீங்களா? மும்மத யானைன்னு எல்லா இடத்துலையும் வரும். ஆனால் 3 இடங்களிலிருந்து அந்த யானை மதநீரை சுரக்கும். எந்தெந்த இடம்? கன்னத்திலிருந்து சுரக்கும், தும்பிக்கையிலிருந்து சுரக்கும், அதனுடைய நீர் வெளியேற்றக்கூடிய வழியாக சுரக்கும். 3 இடங்களின் மூலமாக கன்னமதம், கைமதம், கோசமதம் என்று 3ஆக சொல்லுவாங்க. அதோட குறிச்சிங்க. கன்னமதம், கைமதம், கைனா தும்பிக்கை, கோசமதம், கோசம்னா ஆண் உறுப்பு. அது மூலமாக அந்த மும்மதம் சொரிய தத்தமுள், அந்த யானை மும்மதங்களை சொரியும், அதெல்லாம் சொல்கிறார். அடுத்தது அந்த வைர வைடூரியங்கள் பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள்லாம் சொல்கிறார். அப்புறம் இடைநகரனுடைய செழிப்பை எல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லணும்னா நிறைய போயிட்டே இருக்குது. அப்புறம் திணைப்புணம் பெண்கள் காக்கிற செய்திகள்லாம் சொல்கிறாரு. பட்டு உடை உடுத்துகிற பழக்கத்தை சொல்கிறாரு. இட்டையில் நிலம்படா வகையில் ஈண்டிய முட்டிலாம் மூவரு பாடை மாக்களால். பாஷை, பல பாஷைகள் பேசக்கூடிய மக்கள் அங்கே இருந்தாங்களாம், அதை சொல்கிறார். அதனால் வணிகம் முட்டில்லாமல் நடந்துதான். இந்த அகழியை பற்றி சொல்லும்போது ரொம்ப சிறப்பாக சொல்கிறார் சார். அகழியினுடைய ஆழம் அகலம் அது எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார். அது எவ்வாறு இருந்ததுன்றதெல்லாம் சொல்கிறார். மதிலினுடைய தோற்றத்தை பற்றி சொல்கிறார். மதிலில் இருந்த பாதுகாப்பு கருவிகளை பற்றி சொல்கிறார். இப்படி நிறைய செய்திட்டே போகிறாரு. இதில் முக்கியமான செய்தி, அந்த நகர்ப்புறத்தில் ஒரு பகுதியில் பரத்தியர் பகுதினே இருந்திருக்கு சார். இவ்வளவு இன்பம் இருந்த ஊரில் இது இல்லாமல் இருக்குமான்னு நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதாக இருக்குது. பரத்தியர் பகுதினே தனியாக இருக்கான். அந்த பரத்தியர் பகுதியில் தெருக்களில் சந்தனம் மூழ்கி முத்துக்களால் கோலம் போட்டு அவர்கள் வாழ்ந்த அரண்மனை பகுதி தேவலோகம் போல இருந்துதான். அரசர்களே தங்குவதற்கு உண்டான அத்தனை சிறப்புகள் பொருந்திய பகுதியாக அந்த பரத்தியர் பகுதி இருந்திருக்கிறது. ஆகையினால் அந்த பரத்தியர் இல்லத்தை பற்றிலாம் சொல்கிறான். அங்கே வந்துட்டான்னா அவனுடைய இன்பத்தை அள்ளி செல்ற அளவுக்கு அங்கே இன்ப பகுதியாக அந்த பகுதிகள் இருந்தது என்பதை அழகாக சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விழுக்களம் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்யறதுக்கு முன்னாடி வாழை மரங்கள் தோரணங்கள்லாம் கட்டிட்டு வியாபாரம் தொடங்குவாங்களாம். வியாபாரிகள் கூட கீழே விழுந்த பொருளை எடுக்க மாட்டானா. அந்த வியாபாரம் எப்படி நடந்துதான் சார்? எப்பவுமே சார் கொள்வதும் குறையக்கூடாது, கொடுப்பதும் குறையக்கூடாது. வணிகருடைய அறம் அதானா. குழந்தை கேட்டால் கூட எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்கணுமா. என்ன விலை சொல்லணுமோ அதான் சொல்லணுமா. வெளியூர்காரன் வந்தானா ஒரு வேலை, உள்ளூர்காரன் வந்தானா ஒரு வேலை, தெரிஞ்சவன் வந்தானா ஒரு மாதிரி, தெரியாதவன் வந்தானா ஒரு மாதிரி. அப்படி இருக்கக்கூடாதான் வணிகர்கள். கொள்வதும் குறைவின்றி கொடுப்பதும் குறைவின்றி ஒரு அறத்தோடு வணிகர்கள் அந்த காலத்தில் வணிகம் செய்தார்கள். என்ன சிறப்பு பாருங்க சார். அது இன்றைக்கு அப்படி நடக்குதா சொல்லுங்க பார்ப்போம்.
கோல்கேட் பேஸ்ட் இருக்குங்களே, அதை எப்படி வியாபாரத்தை அதிகப்படுத்தலான்னு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பூரா கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுடைய கருத்தை சொல்லுங்கன்னாங்க. இப்படி பண்ணால் சிறப்பாக இருக்கும், அதில் வாசனை திரவியங்களை சேர்த்தா நல்லா இருக்கும், கலரை மாற்றினா நல்லா இருக்குன்னு ஒவ்வொரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி பண்ணிங்கன்னா மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக 1000 பேஸ்ட் விற்கிற இடத்துல 2000 பேஸ்ட் விற்கணும்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. அதில் ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் சொன்னால் பாருங்க சார், ஒரு பாயிண்ட்டு, அந்த மவுத் இருக்க அதை கொஞ்சம் பெருசாக வைங்க சார் போதுன்ட்டான். சின்னதாக இருந்தால் தானே சார் அழுத்தி விடுவேன், கொஞ்சம் வாப்புறத்தை மட்டும் பெருசாக வைங்க, நிறைய வந்துடும். அப்போ மாதத்துக்கு 2 வாங்குறோம், ஆட்டோமேட்டிக்காக என்ன வாங்குவான், 4 வாங்குவோம். எவ்வளோ மாற்றி யோசனை பண்ணலாம் பாருங்கள். அதுக்கு சொல்கிறேன் நான். ரைட். அந்த தெருக்களுடைய தோற்றங்கள்லாம் சொல்கிறாரு, உணவு முறையெல்லாம் சொல்கிறாரு. என்னென்ன சாதம் எப்படி இருக்கணும் சார், என்ன கலரில் இருக்கணும்ன்றான். அந்த வெண்மையான சாத்துக்கு ஒரு ஓமை சொல்கிறான் பாருங்க சார். வெண் சங்கை அறுத்தால் அது எவ்வளவு வெள்ளையா இருக்குமோ அந்த வெள்ளையா இருந்தா அந்த சாதம் அரிசி. எப்படி சொல்றாரு பாருங்களேன். அது இல்லாமல் அந்த பருப்பு, நெய், வெல்லம் இது எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டாங்களாம் அந்த காலத்தில். காய்கறிகள் எல்லாத்தையும் இவர் ஒரு சமண முனிவர் என்பதனால தூய சைவ உணவை தான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு போவார். எந்த உயிரினங்களையும் கொன்று சாப்பிட்றதை இவர் பாடத்தில் படிக்கவே இல்லை. பரதவருடைய வாழ்க்கை வரலாற்றை கூட சொல்றாரு, அங்க கூட மீன் பிடிச்சாங்க, கருவாடு வச்சிருந்தாங்கன்ற வார்த்தையே பயன்படுத்தல அவர். அதெல்லாம் சொல்றாரு. ரைட். ஆக பல்வேறு ஓசைகளை பதிவு செய்கிறார். அந்த ஒரு நகரத்துக்குள்ள போனால் என்னென்ன ஓசையெல்லாம் கேட்கலாம் அதெல்லாம் கூட பதிவு பண்றாரு. வரை நிறை அருவியின் மதம் இசை சொரிவன புரை நிறை களிரோடு புனைமணி இயல் தேர் விரை நிறை இவிலியோடு இளையவர் விரவுப குறை நிறை குளிர்புணல் யாற்றினது ஒருபால். யானை பிளிரும் சத்தம், குதிரை பிளிரும் சத்தம், தேர் போகும் சத்தம், அதிலிருந்து வரக்கூடிய மணிகளுடைய சத்தம், இப்படி அந்த அரண்மனை தெருக்களில் என்னென்ன சத்தங்கள்லாம் கேட்குமோ அதெல்லாம் கூட பதிவு பண்ணிட்டு போறார். ஆக இப்படி செல்வ செழிப்பான நாட்டை இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். அங்கே கொடுப்பவர்கள் தான் இருந்தாங்களே தவிர வாங்குறவங்க யாரும் இல்லையா சார். அந்த நாடு எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இன்னைக்கு ருவாண்டா, ருமேனியா, இன்னும் பல நாடுகளில் போய் பாருங்களேன், என்ன கொடுமையான ஒரு பஞ்சம் தலைவிரித்து ஆடுது இல்லைங்களா. கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையேன்னு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். கட்டி பிடிச்சி ஒரு குழந்தை ஒருத்தவன் அழுவுது. என்னென்னா, எனக்கு சாப்பிட்றதே மறந்து போச்சு, எப்போ சாப்பிட்டனே எனக்கு நினைவில்லை, பசி கொடுமையில் எப்படி சாப்பிடணுன்றதே மறந்து போச்சு அப்படின்னு அந்த குழந்தை அழுகுது. அந்த அளவிற்கு ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் செழுமை. இதுக்கு இது திருக்குறள் ஒரு அருமையான ஒரு குறள் எழுதியிருக்காரு தெரியுங்களா. ஒரு திருக்குறள் சார், முத்தாய்ப்பான குறள் சார். இலர் பலராகி காரணம். ஏன் இந்த நாட்டில் இல்லாதவன் அதிகமாக இருக்கான், இருக்கிறவன் கொஞ்சமாக இருக்கான்? இது யாருன்னா காரணம் சொல்ல முடியுமா? செல்வம் வளம் உடையவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கான், செல்வ வளம் குறைவாக இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கான். இது என்னடா காரணம்? ஏன் ஒரு சிலர்கிட்ட மட்டும் அந்த பணம் போய் சேர்ந்துருக்கு, நிறைய பேர் வறுமையிலே இருக்கான காரணம் என்ன அப்படின்னு திருக்குறள் எழுதின ஆசிரியர்கிட்ட போய் ஒருத்தவங்க கேட்டான். அதுக்கு திருக்குறள் எழுதின ஆசிரியர் சொல்றாரு, இங்க பாருப்பா, சிலர் பலராகி காரணம். அது காரணம் என்னன்னா, நோற்பார் சிலர் பலர் நோளாதவர். தவம் செய்தவன், நோன்பு இருந்தவன், புண்ணியத்தை தேடினவன் கொஞ்சம் பேரு, பாவத்தை செய்தவன் நிறைய பேரு. ஆகையினால புண்ணியத்தை செய்தவன்கிட்ட செல்வம் சேர்ந்திருக்கு, பாவத்தை செய்தவன்கிட்ட செல்வம் சேரல. சிலர் பலராகி காரணம் நோற்பர், சிலர் பலர் நோளாதவர். சிலர் பலர் பக்கத்தில் போட்டு எழுதியிருப்பார் அந்த குறள்ல. ரைட். ஆகையினால அருள் சுரந்து செல்வம் தரும் இந்த நாட்டில் மிக சிறந்த அரண்மனையோடு அழகாக ஆட்சி செய்து வருகிறான். ஆயுத சாலையை பாடுறார், பந்தாடல், பெண்கள் பந்தாடலை பாடுறார். இப்படி அந்த நாட்டினுடைய செல்வ சிறப்பெல்லாம் பாடி முடிச்ச ஒருபாடு சச்சந்தனுடைய வாழ்க்கை வரலாறை தொடங்குறார். சச்சந்தன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், நச்சு நாகத்தின் ஆரழல் சீற்றத்தன் அச்சமுற்று அடைந்தார்க்கு அமிர்து அன்னவன் கச்சுலாம் முளையார்க்கு அணங்கு ஆகிய சச்சந்தன் எனும் தாமரை செங்கனான் என்று சொல்கிறார். எப்படி கம்பன்
ராமனை ஓமைத்து பாடுறாரோ அதுபோல இங்க திருத்தக்க தேவர் சச்சந்தனை புகழ்கிறார். தாமரை செங்கனான் என்று சொல்கிறார். அவனுடைய புகழ் வானேற நீண்ட புகழ் இருந்ததான், அதெல்லாம் சொல்றார். அதனால அவன் வன்கையால் களிமாற்றி வைவேலினான் கண்களுக்கு இடமாம் கடி மார்பனே என்று திருமகள் அவனுடைய அரண்மனையிலே நினைத்திருக்கிறாள் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்ல, காதலால் கழிக்கின்றது இவ்வையமேன்னு ஒரு வரியை போடுறார். இதுக்கு என்னன்னா, அந்த வையகமே இன்பத்துல திளைக்குதான் சார். காரணம், சச்சந்தன் அவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறான். அதுக்கு அடுத்தது விஜயை சொல்றான். விசையினுடைய அழகை சொல்றார். ஒரே ஒரு ஓமை மட்டும் சொல்றேன். விசையினுடைய கூந்தல் என்ன கலர்ல இருக்கும்னா கண்ணங்கரேல்னு இருக்கு. அதுக்கு இன்னும் எப்படி சொல்லலாம், அந்த கருப்புக்கு இன்னும் என்னென்னலாம் சொல்லிட்டே போகலாம், ஓமைப்படுத்தலாம். பாருங்களா, சொல்லுங்க சார். மயிர்பீலியா? மழை பெய்த இரவு. வெரி குட். அது ஒரு இரவு, ரைட். இங்க திருத்தக்கதவர் என்ன ஓமை போடுறாருன்னா, அமாவாசை இருட்டை எடுத்து பின்னல் போட்டா அது எவ்வளவு இருட்டா இருக்குமோ, எவ்வளவு கருமையா இருக்குமோ, அவ்வளவு கருமையா இருந்தா அவளுடைய கூந்தல். அமாவாசை இருட்டை எடுத்து பின்னல். ஆச்சரியம். இன்னும் அவளுடைய உடல் அழக பூரா பாடிட்டே வர்றாரு. அவளை பார்க்கிறான் முதல்ல சச்சந்தன். இவ பெண் இல்லையா, இந்த நிலமகள் இல்லை, இவ தேவலோகத்திலிருந்து வந்த அணங்குன்னு சொல்றான். அவ்வளவு அவனே ஆச்சரியப்பட்டு பார்க்கிறான். அதற்பாடு இவர் அணங்கா உண்மையால மானிட பெண் தானான்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறானா, கீழே பாதத்தை பார்க்கிறான். பாதம் மண்ணில் பட்டிருக்கு. ஆஹா, இவள் நிலமகள் தான் என்பதை முடிவு செய்கிறான் என்று அவனே ஆச்சரியப்படும் அளவிற்கு அவள் அழகு மிக்கவளாக இருக்கிறாள். பெண்ணிலம் கடந்த பேர். பெண்ணிலம் கடந்த பேர் சொன்னா, பெண்கள் குலத்திலேயே அவளுக்கு ஒப்புமையான ஒரு அழகு யாராலையும் சொல்ல முடியாதான். அதனால எப்படி போடுறார் தேவர், பெண்ணிலம் கடந்த பேர் அப்படின்னு போடுறார். அவ்வளவு அழகான பெண்ணை மணக்கிறான். மணந்த பிறகுதான் அவன் வாழ்க்கையிலே சோதனைகள் தலை எடுக்கிறது. ஏன் இப்படி மாறினா, அதுக்கு திருத்தக்க தேவர் ஒரு ஓமை சொல்றாரு. முனமாகிய பான்மை முளைத்து எழலால். இப்படிதான் இவன் வாழ்க்கை முடிய போகுதுன்றதுக்கு அவனுடைய வினை முடிவு பண்ணுதான் இல்லைங்களா. புனை வழி பட்டதம்மா வாழ்க்கை இல்லைங்களா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. கணியன் பூங்கொன்றனார் பாடின பாட்டு தான் இந்த பாடல். அவனுடைய வாழ்க்கை இப்படிதான் முடிய போகுது. அதுக்கு காரணம் முனமாகிய பான்மை முளைத்து எழலால். இதுவரையிலும் அவனுக்கு நல்வினை உதயம் இருந்தது, அதனால சந்தோஷமா இருந்தான். இப்ப தீவினை உதயம் ஆயிடுச்சு. அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அதற்கு அவன் ஆட்பட்டு தான் ஆகணும். அதனாலதான் திருக்குறளை பாடினாரு. ஊழிர் பெருவழி யாவுல. ஊழை வல்லமை செய்யக்கூடிய வலிமை யாருக்கிட்டையும் கிடையாது. ஆனா அதே திருக்குறள் தான் ஊழையும் உப்பக்கம் காண்பர்னு பாடி. என்ன சார் மாத்தி மாத்தி பாட்டாரு திருக்குறள். இப்போ ஊழிர் பெருவழி எடுத்துக்கிறதா, நம்ம ஊழையும் உப்பக்கம் காண்பர்ன்றதை எடுத்துக்கணுமா? பட்டிமன்றமே நடத்தலாம். ஊழ் வலிமையா, செயல் வினை வலிமையா? எது மனிதனுக்கு வெற்றியை தேடி தரும்? சார், நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் நல்வினை நமக்கு இருந்தாதான் கிடைக்கும். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஊழ் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா உங்களால அதை அனுபவிக்கவே முடியாது. ஒரே தாய் வயிற்றுல தான் ரெண்டு பிள்ளை பிறக்கிறான். ஒருத்தன் உச்சத்தில் இருக்கிறான், இன்னொருத்தன் வீழ்ச்சியில் இருக்கான். ஏன் இன்னும் ரெட்டை பிறப்பாவே பிறந்திருப்பான். அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தன் உச்சத்தில் இருப்பான், இன்னொருத்தன் கீழே இருக்கான். காரணம் என்ன? இதைதான் கம்பன்ல பாடினான் திருத்த. கம்பன்ல ரொம்ப அழகா பாடினான். விடிஞ்சா பட்டாபிஷேகம். ராமனுக்கு ஏன் பட்டாபிஷேகம் நடக்கல? கம்பன் போட்டான் பாருங்க ஒரு பாட்டு. நதியின் பிழையன்று நறும்புணல் இன்மை அற்றே பதியின் பிழையன்று பயந்து நம்மை பிறந்தால் மதியின் பிழையன்று ஈன்றெடுத்த தாயின் பிழையன்று மைந்தா விதியின் பிழை இதற்கு நீ என்னை வெகுண்டது. டே, நமக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறதுக்கு காரணம் அம்மா செய்த தப்பு இல்லை, அப்பா செய்த தப்பு இல்லை, நாம் செய்த தப்பு இல்லை, நம்முடைய அறிவு செய்த தப்பு இல்லை. இப்போ எதிர்தாண்டா தப்பு? விதி செய்த பிழை. கம்பன் சொல்றான் சார். அப்ப கூனி காரணம் இல்லை, கைகை காரணம் இல்லை, பரதன் காரணம் இல்லை. யார் காரணம்? ராமன் செய்த ஊழ்வினை காரணம். அத ராமனே சொல்றான் லட்சுமணனுக்கு. பரதனா துடித்து எழறான், பரதனை கொல்லணும்னு நினைக்கிறான். பரதன் தான் இது எல்லாத்தையும் காரணம்னு. லட்சுமணா இதுக்கு காரணம் பரதன் இல்லை, கைகை இல்லை, கூனி இல்லை,
அப்பாவா அப்பாவும் இல்லை, அம்மாவா அம்மாவும் இல்லை, நாமளும் இல்லைடா. இதை தான் கண்ணதாசன் அப்படியே மாற்றி போட்டான் சினிமா பாட்டில். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்ததுன்னு அதே பாட்டை திருப்பி போட்டு அடிச்சா பாருங்க கண்ணதாசன். நினைவு இருக்கா அந்த பாட்டு? நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை. என்ன அருமையான பாட்டு சார். கம்பன்ல எடுத்தான் சார் கண்ணதாசன். அப்படி இங்க சச்சந்தனுக்கு விதி விளையாட தொடங்கி விட்டது. அதனால அவன் என்ன பண்றான், அந்த புறத்திலேயே காமத்தில் மூழ்கி விடுகிறான். நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? காமம் மிக்குழி கற்றவும் கைகொடா. ஒரு ஐஏஎஸ் படிச்சிருப்பான் சார், ஒரு சின்ன அல்பத்துக்கு ஆசைப்பட்டு கீழே விழுந்து போறான். சீட்டுக்கட்டு சரிவது போல் பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கை சீர்பெற்று இருக்க வேண்டியதற்கு பதிலாக சீர்கெட்டு போவதற்கு காரணம் உணர்ச்சிக்கு முதலிடம் கொடுத்து அறிவை பின்தள்ளுவதனால்தான். ஆகவே எந்த சூழ்நிலையும் அறிவின் திறத்தோடு வாழ்பவர்களுக்கு வீழ்ச்சி என்பது கிடையாது, உணர்ச்சி வயப்பட்டவர்களுக்கு வீழ்ச்சி என்பது தவிர்க்க முடியாது. அப்படி உணர்ச்சி வயப்பட்டதனால்தான் சச்சந்தன் காம மயக்கத்திலே மயங்கி மயங்கி போகிறான், அந்த புறத்திலேயே கடந்து விடுகிறான். அதனால்தான் கட்டியங்காரனை அழைத்து ஆட்சியை ஒப்படைக்கிறான். அதன் பிறகுதான் அவன் அந்த ஆட்சி சுகத்தை அனுபவிக்கிறான். இப்ப கட்டியங்காரன் ஆட்சிக்கு வந்தது யார் சார் காரணம்? அவன் அந்த ஆட்சியை நிலை பெற்று இவனை கொல்லணும்ன்றதுக்கு யார் காரணம்? நீங்க நினைச்சு பாருங்களேன். இவனுடைய பெண் ஆசைதான் கட்டியங்காரனுடைய மண்ணாசைக்கு காரணமா இருந்துச்சு. இவனுடைய பெண்ணாசைதான் அவனுடைய மண்ணாசைக்கு பற்றுக்கோடாக இருந்தது. ஆக பெண் வயப்பட்டு சச்சந்தன் வீழ்ந்தான், மண் வயப்பட்டு கட்டியங்காரன் பின்னால் ஜீவகனால் வீழ்ந்தான். புரியுதுங்களா? இதுதான் இந்த நாமகள் இளம்பகம். இதுல சுடுகாட்டில் போய் ஜீவகன் பிறக்கிறான். அப்போ வளர்ந்த பிறகு கந்துக்கடன்ற வணிகன் வீட்டில் தினசரி ஆகாரம் நடந்துட்டு இருக்கு. அப்போ கந்துக்கடன் உட்கார்ந்து சாப்பாடெல்லாம் துணைக்கும் போது வாசப்படியில் அச்சனந்தி அடிகள்னு ஒருத்தர் வந்து நிற்கிறார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய நாட்டினுடைய லோகபாலன் அவருடைய பெயர். அவர் வந்து ஒரு நாட்டினுடைய அரசன். அவர் அரச போகத்தை துறந்து துறவியா வந்துட்டார். துறவியா வந்த பிற்பாடு அவருடைய ஊழ்வினை பாருங்க, அவருக்கு சூளை நோய் வந்துருச்சு. சமண துறவியா இருக்கிறவர் கையில தான் ஆகாரம் ஏற்றுக்கணும். யார் வீட்டுக்காக போயிட்டே இருக்கணும். நல்லவங்க வீட்டில் கொடுத்தாங்க ஆகாரம் கொடுத்தாங்கன்னா கைகளை இப்படி கோர்த்து இப்படிதான் ஆகாரம் எடுப்பாங்க சமண முனிவர்கள். ஒருவேளை தான் ஆகாரம், ரெண்டாவது தண்ணிக்குன்னு எதுவும் கிடையாது. ஒருவேளை தான் சாப்பிடணுன்ற ஒரு நிலைக்கு அவர் துறவியற்ற பிற்பாடு அவருடைய ஊழ்வினை சூளை நோய் வந்துருச்சு. பஸ்மக வியாதின்னு சொல்லுவாங்க. அதாவது பசிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க கல்லை போட்டு துருத்தா கூட திரும்பி பசிக்கும். யானை பசின்றாங்களே அது, அந்த பசி நோய் வந்துருச்சு அவருக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு, துறவு கை கொள்ள முடியல, திரும்பி என்ன பண்றாரு, இல்லற வாழ்க்கைக்கு வந்துடுறாரு. அப்போ வரும்பொழுது பசி துயர் அவருக்கு தாங்கல. ராசமாபுரத்து உள்ள வராரு. கந்துக்கடன் வீட்டில் வாசப்படியில் நிற்கிறாரு. எல்லாம் உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. எங்கப்பா ஆகாரம் கிடைக்கணும், நேராக கந்துக்கடன் வீட்டுக்கு போய் ஆகாரம் கிடைக்குன்றாங்க. கந்துக்கடன் வீட்டுக்கு வராங்க. வரும்பொழுது அவர் கேள்வி ஒரு ஒரு இது கவியில இல்லை, ஆனால் நான் சொல்றேன் பாருங்க. அந்த அச்சனந்தி அடிகள் ஊருக்குள்ள வராரு. ஊருக்கு கொஞ்சம் தூரத்தில் பசங்கள்லாம் விளையாட்டு இருக்கு, சின்ன சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்கு. அந்த அச்சனந்தி அடிகள் குழந்தை இருக்கான ஒரு பேர மாதிரி, அந்த பசங்கிட்ட கேட்குறாரு அச்சனந்தி அடிகள், தம்பி ஊர் இன்னும் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றாரு. அதில் சீவகனும் அங்கே விளையாடிட்டு இருக்கானா. அந்த ஜீவகன் இதுக்கு பதில் சொல்கிறானா, ஐயா நீங்கள் பார்த்தா ரொம்ப படித்தவர் மாதிரி இருக்கீங்க, நாங்களோ சின்ன பசங்க, நாங்கள் இங்கே விளையாடுறோம்னா நாங்கள் எவ்வளோ தூரம் ஊரை விட்டு வந்துட முடியும், கொஞ்சம் தூரம் தானே வர முடியும். நாங்கள் இங்கே விளையாடுறோம்னா ஊர் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், பக்கத்தில் தானே இருக்கணும். இது தெரியாமல் எங்களை ஒரு கேள்வி கேட்டீங்களேன்னு அந்த பையன் கேட்டானோ. நாங்கள் இங்கே விளையாடுறோம்னா ஊர் எவ்வளோ பக்கத்தில் இருக்கணும், இது தெரியாமல் எங்களை ஒரு கேள்வி கேட்டீங்களா. அப்படி திரும்பி பார்த்தா மாட மாளிகைகள்லாம் தெரியுது. அப்புறம் தான் அச்சனந்தி அடிகள் கொஞ்சம் யோசனை பண்ணுறாராம். இந்த பையனை திரும்பி பார்க்குறாராம். அடடா இந்த வயசுலேயே இவன் இவ்வளவு போடு போடுறானே, இவன் சாதாரண குழந்தையா இருக்க மாட்டானேன்னு அப்போவே ஒரு ஸ்பார்க் அவங்ககிட்ட இருந்து கண்டுபிடிச்சிட்டாரு இல்லைங்களா. இது இது இப்படி இருக்க காலமேக புலவர், மிகப்பெரிய புலவர், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாட்டுக்கு போகிறார். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு,
ஒரு ஒரு கரி துண்டை எடுத்து ஒரு வரி எழுதுறாரு. பாக்கு தரித்து விளையாடும் பாலகர்க்கு அப்படின்னு ஒரு வரி எழுதிடுறாரு. அடுத்த வரி எழுதலான்னு பார்க்குறாரு, வரல. அப்போது இந்த பசங்களை அந்த கரித்துண்டை ஏடுறான்னாரு. எழுதின இந்த கரித்துண்டு கீழே விழுந்து போச்சு. அந்த பையன் என்ன பண்ணால் காலால் எடுத்து கொடுத்தான் சார். நான் எப்படியேற்பட்ட புலவன், என்னடா அந்த பையன் இப்படி என்னை மதிக்கலையேன்ட்டு அவர் கோபம் வந்துருச்சு. என்னை வெல்வதற்கு இந்த இந்த நாட்டிலே எவனும் இல்லை, ஆனால் ஒரு பையன் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த திருப்பி அந்த கரித்துண்டை எடுத்து இன்னொரு வரி எழுதலான்னு யோசனை பண்ணுறாரு. வரல அவருக்கு. அவர் வந்த வேலையை பார்த்துட்டு வந்து திரும்பி வரும்போது எழுதலான்ட்டு உள்ளே போயிடுறாரு. இந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த கரித்துண்டை எடுத்து முதல் வரி என்ன எழுதினாருங்க, பாக்கு தரித்து விளையாடும் பாலகர்க்குன்னு நிறுத்திட்டாரு. அடுத்த வரி அந்த பையன் எழுதுறான், நாக்கு தமிழ் கூறும் நன்னாகை. நாகப்பட்டினத்துக்கு போறாரு. அந்த நாகப்பட்டினத்து பையன் அடுத்த வரி எழுதிட்டான். சின்ன பையன். பாக்கு தரித்து விளையாடும் பாலகருக்கு அவர் எழுதுனது, நாக்கு தமிழ் கூறும் நன்னாகைன்னு பையன் எழுதிட்டு போயிட்டான். திரும்பி வந்து பார்க்குறாரு, அந்த வரி எழுதிட்டு இருக்குது. ஆச்சரியப்பட்டு போனார், எப்படா அடுத்த வரி இப்படி எழுதியிருக்கானே அப்படின்னு. அப்போ அந்த நாட்டு பசங்க கூட எவ்வளோ திறமையாக இருக்கிறான்னு அப்புறம் தான் அவருக்கு அந்த தன்னடக்கம் வந்து தான். அந்த மாதிரி இந்த அச்சனஞ்செடிகள் அந்த குழந்தைய பார்த்த உடனே தன்னடக்கம் வந்துருச்சு அவருக்கு. போகிறாரு, வாசலில் நிற்கிறாரு, கந்துக்கடன் கூப்பிட்டு சாப்பாடை கொடுக்குறாரு, சாப்பிட்றான். அந்த அவர் அந்த பஸ்பக வியாதியில் அவர் சாப்பிட்றாரு. அதை எப்படி சொல்கிறாரா, ஒரு மலையை துருத்து, ஒரு கடலுக்குள்ள மலையை தூக்கி போட்டு துருத்தா எப்படி இருக்குமோ அப்படி துருக்குறாராம் சார் அவர். அந்த சாதத்தில் வெண்ணையும் நெய்யும் வெல்லமும் போட்டு பாலை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றாராம். சாப்பிட 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 உள்ளே போயிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் இந்த விலா எலும்பு புடைக்கிற அளவுக்கு சாப்பிட்றாராம். விலா எலும்பு புடைக்கிற அளவுக்கு சாப்பிட்ட பிற்பாடு எவ்வளோ ஒரு ஏப்பம் விட்டாராம் சார். அப்போ பார்த்தா அந்த அங்கே விளையாடி இந்த குழந்தை அங்கே வாசலில் நிற்கிறானா. இவர் திரும்பி அந்த குழந்தையை பார்த்தாராம் சார். இது தேவர் சொல்கிறார். ஆனால் அந்த பஸ்மக வியாதி போயிடுச்சான். அது பிற்பாடு பசிக்கலையும் அவருக்கு. அப்போ அந்த குழந்தைய பார்த்துட்டு கை கழுவிட்டு வந்து கேட்குறாரு, இந்த குழந்தை யாருடைய குழந்தைன்னு. கந்துக்கடனுடைய குழந்தைன்னு அப்போ சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது என்பதை இவர் தன்னுடைய இதற்கு முன்னால் செய்த தவத்தினுடைய வலிமையால் உணர்ந்து கொண்டு அவங்க தந்தை கந்துக்கடனை கூப்பிட்டு, இந்த குழந்தைக்கு நான் ஆசிரியராக இருக்க விரும்புகிறேன்றார். இது நான் செய்த புண்ணியம் மட்டுமல்ல, என்னுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம். நீங்களே அந்த குழந்தைக்கு ஆசிரியராகன்னு கந்துக்கடன் அவரை ஆசிரியராக அமர்த்துகிறான். ஆசிரியராக அமர்த்து தங்க நாற்காலியில் இந்த பக்கம் ஒரு நாற்காலி, அந்த பக்கம் ஒரு நாற்காலி போட்டு அந்த குழந்தைக்கு சித்தன் நமக என்று அருக கடவுளுடைய பெயரை சொல்லி அரிச்சோடியை தொடங்குகிறார். அதுக்கு பெயர் மையாடல்னு பேரும். அந்த காலத்தில் படிப்பை தொடங்குறோம் இல்லைங்களா, மையாடல்னு பேரும். அப்படி மையாடலை தொடங்குகிறார் அச்சனந்தியடிகள். ஆய கலைகள், தேர் ஏற்றம், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், யாழ் இசைத்தல், இப்படி எத்தனை கலைகளை கற்றுக் கொடுக்குமோ அத்தனை கலைகளையும் கற்றுக் கொடுக்கிறார் ஜீவகனுக்கு. ஜீவகன் அத்தனை கலைகளையும் கற்றுக் கொடுத்த பிறகு ஒரு நாள் அவனை தனியாக அவனுடைய நண்பர்களிடமிருந்து பிரித்து எடுத்து வந்து, ஜீவகா நான் ஒரு கதையை சொல்கிறேன் கேள் என்று சொல்லி அவனுடைய தந்தை சச்சந்தனுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்கிறார். யாரோ ஒருத்தவன் கதை போல சொல்கிறார். ஜீவகனுக்கு யாருன்னு தெரியாது, அவனுடைய தந்தை யாருன்னு தெரியாது, தாய் யாருன்னு தெரியாது, தான் தான் இந்த நாட்டினுடைய இளவரசன்னு தெரியாது. கந்துக்கடன் உண்மை மகன் மட்டும்தான் தெரியும். கந்துக்கடன் வணிகன், அவன் அரசன், இவன் அரச வாரிசு என்பதை தெரியாது. ஆனால் அச்சனஞ்செடிகள் தான் அவனுக்கு சொல்கிறார். யாரோ ஒருவனுடைய கதை போல சொல்கிறார். அதை கேட்டு கொண்டே இருக்கிறான். அந்த புண்ணிய நம்பி யார் என்று கேட்கிறான். அந்த புண்ணிய நம்பி ஜீவக நம்பியே நீதான் என்று சொல்கிறார். அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். என்னுடைய தாயும் இருக்கிறார்களா? என்னுடைய தந்தையை கொன்றவன் இவன் தானா? இந்த நாடு எங்களுடைய நாடா? நான் தான் இந்த அரச வாரிசா என்று வாளை உருவி போர்க்கோலம் பூண்டு நிற்கிறான் எதிரியை கொல்வதற்கு. அப்பொழுதுதான் என்னுடைய வார்த்தையை ஒரு நிமிடம் கேள் என்று சொல்லி அவனை ஆசுவாசப்படுத்தி, அவன் ஏமாங்கத நாட்டின் அரசனாக இருக்கிறான், பகைவனாக இருந்தாலும் கூட அவனை வெல்வதற்கு உன்னிடம் படைபலம் தேவை, பொருள் பலம் தேவை. அந்த பொருள் இல்லை என்று சொன்னால் படைபலம் இல்லை, படைபலம் இல்லை என்று சொன்னால் அவனை வெற்றி கொள்ள முடியாது. ஆகவே பொருளினுடைய சிறப்பை அந்த இடத்துல சொல்கிறார். செய்க பொருளை. திருக்குறள்ல முதல் வார்த்தை, கட்டளை போட்டு சொன்ன வார்த்தை சார் திருக்குறள்ல. பொருள் இல்லாத முதல்ல பொருளை தேடு, அப்புறம் நீ மற்றதெல்லாம் தேடு. பொருள் இல்லை என்றால் இந்த உலகத்தினுடைய இன்பம் எதுவும் நிலைக்காது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. செய்க பொருளை சிறுநர் செருக்கு இருக்கும் எஃகு அதனில் கூறியதில்லை என்று
அதே வரியை போட்டு அப்படியே 4 வரியில விருத்தப்பா எழுதுறாரு. செய்க பொருள் செருணர் செருக்கு இருக்கும் எஃகு அதனில் கூறியதில்லை என்று சொல்லி அந்த கவி எழுதி முதலில் பொருள் தேடு, அப்புறம் படையை தேடு என்று ஓராண்டு காலம் அழற்சி நீங்குக என்று அவன் அந்த ஜீவகனிடம் ஒரு உறுதியை வாங்கிக் கொள்கிறார். அதன் பிறகு அழற்சி நீங்கிய பிறகு அவருடைய கதையை சொல்கிறார். நான் இந்த நாட்டினுடைய அரசனாக இருந்தேன், நான் சூளை நோயோடு வந்தேன், உன் வீட்டில் உணவருந்திய பிறகு உன்னுடைய திருமுகத்தை பார்த்தபாடு எனக்கு சூளை நோய் போய்விட்டது. ஆகவே நீ கருவில் இருக்கும் பொழுதே திருவுடைய குழந்தையாக பிறந்திருக்கிறாய், உன்னிடம் இத்தனை சர்வ கலைகள் இருக்கிறது, நீ வெள்ளற்கரிய ஒரு வீரன், இந்த இல்லறத்தில் மட்டுமல்ல துறவரத்திலும் நீ வெள்ளற்கரிய வீரன். ஆகவே உன்னுடைய திறங்களை வைத்துக்கொண்டு இல்லற வெற்றியும் பெற வேண்டும், துறவர வெற்றியும் பெற வேண்டும். துறமுகம்தான் வாழ்க்கையினுடைய உச்சம். ஆக பிறவா நிலையை நோக்கி நீ முயல வேண்டும் என்று இல்லறத்தில் வெற்றி பெறுவதற்கும் துறவரத்தில் வெற்றி பெறுவதற்கும் அவனுடைய மனதிலே எழுதுகிறார். நின் பகைவன் நின்றான் ஒரு வார்த்தை போடுறார். ஏன்னா அவன் உறுதியிட்டு நின்றுட்டான், 15 ஆண்டுகளாக ஆட்சி செய்துட்டு இருக்கிறான். அவனை நீ வெல்லணும்னா உன்னுடைய படைபலத்தை தயார்படுத்த வேண்டும் என்று எல்லாவற்றையும் சொல்கிறார். இப்படி சொல்லிவிட்டு அவர் துறவுக்கு செல்கிறார். அதன் பிறகு ஜீவகன் ஆசிரியரிடம் கொடுத்த உறுதிமொழிக்கேற்ப ஓராண்டு காலம் மறைந்து தான் யான் என்பதை வெளிக்காட்டாமல் பொருளையும் செல்வத்தையும் தேடுவதற்காக படையை திரட்டுவதற்காக அவன் செல்கிறான். இப்படியாக நாமகள் இளம்பகம் நிறைவு செய்கிறது. அச்சனந்தி அடிகள் அவனுக்கு ஆய கலைகளையும் கற்றுக் கொடுத்ததனால் அவன் எல்லா கலைகளிலும் வெற்றி பெற்ற ஒரு வீரனாக இருப்பதனால், ஒரு இளைஞனாக இருப்பதனால் நாமகளை மணந்ததால் ஜீவகன் நாமகள் இளம்பகம் என்று பெயர் சூட்டி இந்த சிந்தாமணியிலே முதல் இளம்பகமாக கல்வி செல்வத்தை மிக சிறப்பாக, கல்வி செல்வத்தை போல் வேறு செல்வம் இந்த உலகில் இல்லை என்பதை ஜீவகன் வாயிலாக நமக்கு அச்சனஞ்செடிகள் என்ற மிகப்பெரிய ஆசான் அமைந்ததனால் ஜீவகன் பெற்ற கல்வி நலத்தை போதிக்கக்கூடிய ஒரு இளம்பகமாக இந்த நாமகள் இளம்பகம் இருக்கிறது என்பதை சொல்லி இன்றோடு இந்த நாமகள் இளம்பகத்தை நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரம் சனிக்கிழமை கோவிந்தையார் இளம்பகம் மிக அற்புதமான ஒரு ஆயர்குல வாழ்க்கையை பின்புலமாக வைத்து பாடப்பட்ட ஒரு கோவிந்தையார் இளம்பகம். அதிலே ஆணிரையை கவர்ந்து செல்வான், ஆணிரையை மீட்டு வருவான். அதற்கு தொல்காப்பியத்திலே வெற்றி போர் என்று சொல்வார்கள். அந்த வெற்றி போரின் பின்புலத்திலே ஜீவகன் முதலாக கன்னி போரை நடத்துகிறான், ஆணிரைகளை மீட்டு கொண்டு வரான். அரசபடையே போய் தோற்று வந்த போதிலும் ஜீவகன் சென்று ஆணிரையை மீட்டு வருவதாக அந்த கோவிந்தையார் இளம்பகம் மிக அழகாக முல்லை நிலத்து பின்புலத்தோடு இயங்குகிறது. அதை அடுத்த வாரம் பார்ப்போம். இதுவரை செவிமடுத்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் சார். கிபி 7ஆம் நூற்றாண்டு. சோழர் காலம்தான். அதாவது இது ஆய்வு செய்து சொல்ல முடியல சார். இது இந்த காலத்தில் தான் வந்ததுன்னு சொல்ல முடியல. 2ஆம் 3ஆம் நூற்றாண்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை சொல்றாங்க. அதற்கு பின்னால் வந்த காப்பியம் இது. 7ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு என்று ஒரு காப்பியத்தை பின்னால் தள்ளுவது பலருக்கு விருப்பம். இந்த காலத்திலால் முன்னால் தோன்றியது இந்த காப்பியம் என்று சொல்வது இந்த காப்பியத்திற்கு புகழ் சேர்ந்து விடும் என்ற காரணத்தினால் கற்றறிந்த ஆய்வாளர்கள் இதை 10ஆம் நூற்றாண்டு என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள், 9ஆம் நூற்றாண்டு என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இது சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு அடுத்து தோன்றிய ஒரு காப்பியம். அதற்கு முன்னால் பெருங்கதை என்ற ஒரு காப்பியம் வந்திருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இந்த காப்பியத்திலே சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, திருக்குறள், சங்க இலக்கியம் அதோடு பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த இலக்கியங்களுக்கு பின்னால் தோன்றிய காப்பியம் இது. இதுக்கு பின்னால் தோன்றியதான் கம்பராமாயணம். ஆமா ஆமா, தமிழ் இலக்கிய வரலாறு கூட ஒரு முழுமையான வரலாற்று பின்னணியோடு தரவுகள் கிடைத்த தரவுகளை வைத்து முழுமையாக எழுத முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த சிந்தாமணி எழுந்த காலத்திற்கான வரலாற்று பதிவுகள் இல்லை. ஆகவே அனுமானத்தின் பேரில் ஆராய்ச்சியின் அடிப்படையில் இப்படி இருக்கலாம்
என்ற நிலையில் தான் எழுதியிருக்கிறார்களே தவிர இதனுடைய காலம் உறுதியாக செப்பனிட்டு உவேசாவிலே கூற முடியவில்லை. ஆமா ஆமா பௌத்தம் இல்லை, இது சமணம் சார். இது பௌத்தம் இல்லை, சமணம். அந்த மயிலை சீனி வெங்கடசாமியினுடைய ஆய்வு மிக சரியான ஒரு ஆய்வு. அவர் தான் அழிந்து போன தமிழ் நூல்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, மறைந்து போன தமிழ் நூல்கள்னு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சோழர் காலத்தினுடைய குறிப்புகள்லாம் அவர் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இந்த அதிகமாக யானைகளை பற்றி பாடுறதுனால இதனுடைய பின்புலம் கேரளாவாக இருக்கலாம் என்ற ஒரு நிலையில தான் இதை பார்க்க முடியுது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த ராசமாபுரம் என்ற பகுதியெல்லாம் சரையு நதி பாயக்கூடிய இடம், இது எல்லாமே கேரளா பேஸில் இருக்கலாம் அப்படின்றதான் நம்புகிறாங்க. ஆக இந்த மூவேந்தர்கள் காலத்தில் தான் இது வந்திருக்கணும். அது சேர சோழ பாண்டியர்கள் அத்தனை பேருமே இதுக்கு பின்னால் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த இருண்ட காலத்துக்கு முன்னாலே இந்த காப்பியம் எழுதப்பட்டது. களப்பிரர் ஆட்சி காலம். ஆமாம். இப்போ நீங்க பெரிய புராணம் எப்போ எழுதுனாங்கன்னு நினைக்கிறீங்க? கிபி 12ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த கிபி 12 பெரிய புராணத்தை எழுதுறதுக்கு ஒரு காரணம் இந்த சிந்தாமணி இல்லைங்களா? அப்ப சிந்தாமணிக்கு பெரிய புராணத்துக்கு முன்னால் இது எப்போ தோன்றியதுன்னு சொல்ல முடியல நம்மால. அதுதான் இதுக்கு பின்னால எழுந்த காப்பியம் சூளாமணி. தோளாமொழி தேவர் எழுதிய சூளாமணி இதுக்கு பின்னால் எழுதியிருக்கு. ஏன்னா சூளாமணியில முழுக்க முழுக்க சிந்தாமணி வரிகளை அப்படியே பயன்படுத்தியிருக்காரு. எப்போ அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக எழுத முடியும்னா சமகாலத்துக்கு முன்னே எழுந்ததா இருந்ததா அதை அப்படியே கொண்டாந்து இதில் கொடுக்க முடியும். அதனால இது இப்போதைக்கு இது கிபி 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம் நம்ம. ஆமாம் ஆமாம். அதாவது ஜீவகனுடைய பிறப்பு கண்ணபிரான் கர்ணனுடைய பிறப்பு ரகசியத்தை சொன்ன மாதிரி ஜீவகனுடைய பிறப்பு ரகசியத்தை முதலா அவனுக்கு சொன்னவர் ஆசான் அச்சனந்தி அடிகள். அச்சனந்தி அடிகளுக்கு எப்படி சார் தெரியும்? அவர் இருந்த அதுக்கு முன்னால் தவம் நோற்றதுனால இந்த குழந்தை இப்படித்தான் பிறந்திருக்கிறது, இவர் இன்னாருடைய குழந்தை என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அதுக்கு பேர் அவதிஞானம்னு பேர். ஞானத்துல என்ன சொல்லணும்னா ஸ்ருத ஞானம், மனப்பரியாய ஞானம், அவதி ஞானம், கேவல ஞானம், இப்படி சமணத்தில் சொல்லுவாங்க. அதுபோல பிறருடைய மனசில் உங்க மனசுல என்ன இருக்கோ நான் சொல்றேன்னா அது மனப்பரியாய ஞானம். அவதி ஞானம்னா என்னன்னா உங்க முற்பிறவி என்ன அடுத்த பிறவி என்ன அதையும் நான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு சிலப்பதிகாரத்தில் நல்ல சரியான இடம் சொல்லுவேன். கவுந்தி அடிகள் கோவலனையும் கண்ணகையும் கூட்டிட்டு போவார் ஒரு இடத்துல. அப்போ அங்க சமண முனிவர்கள் 2 பேர் இருப்பாங்க. இவன் மதுரைக்கு போய் கொல்ல போறான், கொலை உண்ண போறான்றது அந்த சமண முனிவருக்கு தெரிஞ்சிடுது. தெரிஞ்சிட்ட உடனே இதை சொல்லக்கூடாது அவங்க. மதுரைக்கு போவாதரா உன்னை கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்க. அவதி ஞானத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா சொன்னா இவன் மேல பற்று இவருக்கு வந்துடும். அப்போ இவரு துறவுக்கு கலங்கம் வந்துடும். அதனால யார் மீதும் ஆசை இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது. ஆனா இந்த துறவை ஏற்றுட்டாங்க கவுந்தி அடிகள். சமண பெண் துறவியா துறவு ஏத்துட்டாங்க. ஆனா கோவலன் கண்ணகியை பார்த்த உடனே அவங்க துறவை விட்டுட்டு இவங்க பேர்ல ஒரு பாசம் வந்துருச்சு. அப்போ அந்த சமண முனிவர் கவுந்தி அடிகளை கூப்பிட்டு சொல்றாரு, பவம் தரும் பாசம் கெடுக கவுந்தின்னு சொல்றாரு. பாசத்தினால உனக்கு பிறவி வளரும், அதனால இவங்க மேல வச்சுக்கிற பாசத்தையும் விட்டுடுன்னு சொல்றாரு. பவம் தரும் பாசம் கெடுக கவுந்தி என்று அந்த சமண முனிவர் சொல்றாரு. அப்படி அச்சனந்தி அடிகள் இவனுடைய வாழ்க்கை ரகசியத்தை பூரா தெரிஞ்சுக்கிட்டு வேற ஒருத்தவன் கதை மாதிரி சொல்றாரு. அந்த நம்பி யாருன்னு கேட்கறான், நீதான் பண்ற. அப்படியே சோர்ந்து விழுந்து போறான். அப்பதான் அவனை தூக்கி நிறுத்தி பெண்ணிழை போல புலம்பல் வேண்டாம் நின் பகைவன் நின்றான்றாரு. பொம்பளை மாதிரி அழாதரா, உன் பகைவன் நின்றுட்டான், நெடுமரம் மாதிரி நிற்கிறான், அவனை கொல்ல ஆகணும், நீ ஆட்சியை ஒப்படைச்சாகணும், ஆட்சியை நீ மீட்டு எடுத்தாகணும். இதில் நாலடியாரில் ஒரு அருமையான ஒரு ஓமை சொல்லுவார் சார். நம்ம ஒரு வீட்டில் பிறந்துட்டோம், நம்ம அப்பா சம்பாதிக்காமல் நம்ம குடும்பத்தை சீர்தூக்கி நிறுத்தாமல் விட்டுட்டார், அவருடைய கடமையை சரியாக செய்யலை. அப்போ அந்த வீட்டில் பிறந்த மகன் என்ன பண்ணணுமா, அப்பா ரோலை எடுத்துக்கணுமா.
அப்போ அந்த குடும்பத்துக்கு தேவையான செல்வ வளத்தையும் அந்த குடும்பத்தினுடைய சிறப்பையும் தூக்கி நிறுத்துற அளவுக்கு உழைத்து தன்னுடைய குடும்பத்தை தூக்கி நிறுத்தணுமா. இது எதுக்கு ஒரு ஓமை பாடுறாரு அந்த நாலடியாரில், ஆலமரம் அடிமரம் அத்து போயிடுச்சுன்னா, ஆத்து போயிடுச்சுன்னா, அது பலம் இழந்துடுச்சுன்னா அந்த மரம் கீழே விழுந்துடும். அந்த மரம் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அது விழும். அந்த விழுது என்ன பண்ணுமா, அடிமரத்தினுடைய வலுவின்மையை அது தாங்கிக்குமா. அப்ப விழுது எப்படி அடிமரத்தினுடைய வலுவின்மையை தாங்கி அந்த மரத்தை காப்பாற்றுகிறதோ, அப்படி அந்த குலத்தில் பிறந்த இளைஞர்கள் மகன் அந்த குடும்பத்தினுடைய செல்வ வளத்தையும் சிறப்பையும் பெருமையும் காப்பாற்றக்கூடிய அளவில் அந்த மகன் இருக்கணுமா. அப்ப நம்ம குடும்பத்தில் பிறந்திருக்கணும்னா, நம்ம குடும்பத்தில் அப்பாவால சில நேரம் தளர்ச்சி ஆயிட்டாருன்னா நாம அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தணுமா. நாலடியார் நான் சொல்றேன். அதாவது உடனே நினைவு வரல, நான் சொல்றேன். அடிமரம் அற்றார் போலன்னு வரும். ஆமா, அடிமரம் அற்றார் போல அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் நினைவு வருது. நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆமா, அழகான வரி சார். அது இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பாடம். அப்பா அப்படி அழிச்சிட்டாரு, அப்பாவே ஆயிரக்கணக்கான சொத்தை அழிச்சிட்டாரு, நாம இனிமேல் சம்பாதிச்சு என்னடா போதும் மனசு விட்டுறக்கூடாது. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் நடந்த செய்தி சார். சொல்ல முடியாத செல்வம், உட்காந்து சாப்பிட்டு சீடாடியே அந்த குடும்பத்தை வீணாக்கிட்டாரு அப்பா. அவருக்கு 2 பையன். பெரிய பையன் என்ன நினைச்சான், அப்பா அழிச்சதோட நாம அழிச்சிட போறோம், மிச்சம் வச்சதை அவன் அழிச்சான். சின்ன பையன் என்ன நினைச்சிட்டான், அப்பா நம்ம குடும்பத்தை அழிச்சிட்டாரு, அண்ணனும் தீர்த்து கட்டிட்டான், நாம் அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தணும். இரவு பகலா போராடி பணத்தை சம்பாதித்து மீண்டும் அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தினான். 2 பையன் இப்படி எடுத்துக்கிட்டான். ஒரு பெரிய பையன் என்ன பண்ணிட்டான், அப்பா போன வழியில போயிட்டான். சின்ன பையன் என்ன பண்ணான், அடிமரம் அற்றதை விழுது தாங்கி நிற்கிற மாதிரி தாங்கி நிற்கிறான். இப்படி நாம் நம்முடைய குடும்பத்தை பழம்பெருமை குன்றாமல் தாங்கி நிற்கணும். நான் இது ஏன் சொல்ல வரேன்னா, ஆசான் அச்சனதிட்டிகள் சொல்லி முடிச்ச உடனே ஜீவகன் தன்னுடைய பழம்பெருமை நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உறுதியை கையில் எடுத்துக்கொண்டான். அதற்காக 8 பெண்களை மணக்கிறான் சார். 2 மாசம் தான் ஒவ்வொரு பெண்ணோட இருந்தான். அந்த பெண்கள் மேல கையை போட்டுட்டு படுத்துட்டு இருப்பாங்க, கையை லேசா எடுத்து வச்சுட்டு. எவ்வளவு கல் மனசு வேணும், கடமைதான் பெருசு. நான் இப்படி சொல்றேன் சார், சச்சந்தனுக்கும் அவனுடைய மகனுக்கும் உண்டான வித்தியாசத்தை நான் இப்படி சொல்றேன். சச்சந்தன் காமத்திற்காக கடமையை துறந்தான். அவன் மகன் சீவகன் கடமைக்காக காமத்தை துறந்தான். புரியுதுங்களா? இது சச்சந்தன் தந்தை காமத்திற்காக கடமையை துறந்தான், மகன் கடமைக்காக காமத்தை துறந்தான். அவன் ஒரு பெண்ணினுடைய காமத்தில் அழிந்து போட்டுட்டான். இவன் 8 பெண்ணை மணந்த போதும் கடமைக்காக துறந்து 8 பெண்களை துறந்து போர்க்காலத்திலே எதிரியை பொருத மீட்டு நாட்டை, பழம்பெருமை மிக்க நாட்டை மீட்டு எடுக்கிறான் என்று சொன்னால் அதுதான் சார் வாழ்க்கை. அந்த சிறப்பை தான் இந்த காப்பியத்தில் நம்ம படிக்கணும். அப்ப நம்முடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு கெடாமல் அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு அந்த குடும்பத்தில் பிறந்த ஆண் மகனுக்கு உண்டு. இதை தான் புது கவிஞன் ஒருத்தன் எழுதினான். காட்டில் பிறந்த மானோ நாட்டில் பிறந்த ஆணோ ஓடிக்கிட்டே இருக்கணும், நிற்க நேரம் கிடையாது. காட்டில் பிறந்த மான் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நாட்டில் பிறந்த ஆணும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். காரணம், அக்கா தங்கையை காப்பாற்றணும், அப்பா அம்மாவை காப்பாற்றணும், குடும்பத்து பொறுப்பை காப்பாற்றணும். ஆகவே குடும்பத்தினுடைய தலையாய பொறுப்பை ஆண்மகன்தான் ஏற்று அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டும். அதைத்தான் சீவகன் செய்தான். அதைத்தான் நாமகள் இளம்பகத்திலே அச்சாரமாக சொல்லியிருக்கிறார் திருத்தக்க தேவர். ஆக இதுவரை செவிமடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நேரத்தின் அருமை கருதி நான் இன்னும் 1 மணி நேரம் கூட பேசுவேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் இதேபோல் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து நாம் சிந்தாமணியை பருகலாம். நன்றி.